பேர் என்னன்னா? This call is now taking notes. This call is now being recorded. Okay, recording on. Okay. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. சூப்பர். எல்லாரும் ஆக்டிவா இருங்க, மெசேஜ் பண்ணுங்க நான் கேட்கிற கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட், 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கக்கூடிய பறவை. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, கப்பல் பறவை, ஃப்ரிகேட் பேர்டு. சூப்பர். அப்ப 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கக்கூடிய பறவை? சூப்பர், ஆர்டிக் ஆலா. ஓகே சூப்பர். ஸ்லிப் டெஸ்ட் எல்லாம் அட்டென்ட் பண்ணீங்களா? எல்லாருமே ஸ்லிப் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணீங்களா? தம்ஸ் அப் இல்லைன்னா ஒரு மெசேஜ். ஓகே சூப்பர். ஓகே ஓகே. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சூப்பர் சூப்பர். ஸ்லிப் டெஸ்ட் மட்டும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. என்னன்னாலும் பரவாயில்ல, பஸ்ல வரப்ப இல்லைன்னா சின்ன பிரேக் டைம்ல அப்பெல்லாம் ஸ்லிப் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிருங்க. ஓகே, சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். சூப்பர். ஓகே, கலைச்சொல் வானிலைக்கு என்ன? வானிலை சும்மா ஜஸ்ட் ரீகால்காக. வானிலை அப்படிங்கிறது வந்துட்டீங்க பாத்தீங்களா? கிளைமேட் உள்ள கொண்டு வந்துட்டீங்க. வெதர், வெதர் தான் வானிலை. கிளைமேட் அப்படிங்கிறது வா வே, இந்த வெதர்னு வருதுங்களா, சோ வா வரிசையே வருது அப்படிங்கிற மாதிரி நாம வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கிரீன்ல எழுதுன பாருங்க. இப்ப வெதர் அப்படிங்கிறது தான் வானிலை. இதை நான் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு போன டைம் கிளாஸ்ல சொன்னேன். வெதர் அப்படிங்கும் போது வே வருதுங்களா, தங்கிலீஷ்ல சொன்னா வேன்னு வருதுங்களா, அப்ப வா வே அந்த வா வரிசையிலேயே வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளைமேட் அப்படிங்கிறது தட்ப வெப்பநிலை. ஓகே சூப்பர் சூப்பர். கிளைமேட் அப்பனா தட்ப வெப்பநிலை. ஓகே, பறவைகள் இடம்பெயர்றதுக்கு என்ன பெயர்? ஓகே சூப்பர் சூப்பர். வலசை போதல். பறவைகள் இடம்பெயர்றதுக்கு பேரு வலசை போதல். ஓகே, கிழவனும் கிழவனும் கடலும் அப்படிங்கிற புதினத்துக்கு எப்ப நோபல் பிரைஸ் கிடைச்சது? ஓகே, கொஸ்டின் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆன்சர் வந்துருச்சு. சூப்பர். ஓகே, 1954. ஓகே, சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. ஓகே சரி, ஓகே. கொஸ்டின் போதும், நம்ம அந்த கிளாஸ்க்குள்ள போய்க்கலாம். ஓகே, இப்போ இது வந்து 2வது இயல் ஃபுல்லா பார்த்தோம். நமக்கு 2வது இயல்ல திருக்குறள் ஒண்ணு பேலன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ திருக்குறள் பார்த்துட்டு 3வது இயல் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திருக்குறள் வாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அந்த நுழையும் முன் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேங்களா? இதுல வந்து என்ன இருக்கு? மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். அந்த அறநூல்கள்ல ஒண்ணுதான் திருக்குறள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? திருக்குறள் என்ன நூல்னு கேட்டாங்கன்னா அறநூல்கள். திருக்குறளுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா உலக பொதுமறை என அழைக்கப்படக்கூடிய நூல் திருக்குறள். ஓகேங்களா? திருக்குறள் நமக்கு தெரியும் 7 வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க, மேல வந்து 4 இருக்கும். ஓகேங்களா? மேல 4 இருக்கும், கீழே அடியில வந்து 3, மொத்தமா 7 வேர்ட்ஸ்ல வந்து நமக்கு அறக்கருத்தை சொல்லக்கூடிய நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஆன்சர் திருக்குறள். ஓகேங்களா? 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறக்கருத்தை கற்றுத்தரக்கூடிய நூல் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர்? திருக்குறள். ஓகேங்களா? திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு அறநூல். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா உலக பொதுமறை என அழைக்கப்படக்கூடிய நூல் திருக்குறள். ஓகே, ஃபர்ஸ்ட் கடவுள் வாழ்த்துல இருந்து நமக்கு ஒரு திருக்குறள் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் திருக்குறள் என்னது? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஓகேங்களா? உங்களுக்கு திருக்குறள் படிச்சு சப்போஸ் புரியல அப்படின்னா டக்குன்னு பொருள் ஒரு டைம் படிங்க. ஓகேங்களா?
பொருள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க திருக்குறளுக்கு போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்ப இங்க பாருங்க, அகர முதல எழுத்தெல்லாம். ஓகேங்களா? அப்ப அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னா நம்ம எழுத்துக்கு ஸ்டார்டிங் எது? அகர வரிசைங்களா? அப்ப எழுத்துக்களுக்கு தொடக்கம் எது? அகரம். அதே மாதிரிதான் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்பனா உலகுக்கு முதன்மையானது எது? ஆதி பகவன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதான் அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னா எழுத்துக்களுக்கெல்லாம் முதல் தொடக்கம் எது அப்படின்னா அகரம். அதே மாதிரிதான் ஆதி பகவன் உலகுக்கு முதல். ஓகேங்களா? அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம். அதுபோல ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? புரிஞ்சது படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருக்குறளுக்கு பொருள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் வான் சிறப்பு அப்படிங்கிறது. வான் சிறப்பு அப்படின்னாவே நமக்கு என்ன எதை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மலையை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க வான் சிறப்புல. ஓகேங்களா? இங்க பாருங்க, விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. ஓகேங்களா? விண் இன்று அப்படின்னா விண் அப்படின்றது வானம். ஓகேங்களா? வானம் இப்ப வந்து பொய்ப்பின் அப்படின்னா அந்த கரெக்டான டைம்ல பொய்ப்பின் அப்படின்னா அதாவது மழை பெய்யல அப்படின்னா. ஓகேங்களா? விரிநீர் வியன் உலகத்து. ஓகே, உலகத்துல கூடிய உள் நின்று உடற்றும் பசி அப்படின்னா அந்த உலகத்துல கூடிய எல்லா உயிர்களுக்குமே பசி வந்து ரொம்ப வாட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதான் விண்ணின்று பொய்ப்பின். அதாவது வானம் இன்னைக்கு வந்து மழை பெய்யல அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் பசி வந்து துன்புறுத்தும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலக உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும் அப்படிங்கிறது இதுக்கு மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட், கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. ஓகேங்களா? கெடுப்பதும் அப்படின்னா கரெக்டான டைம்ல மழை வந்து இப்ப பஞ்சம் ஏற்படுது அப்படின்னா அந்த டைம்ல நமக்கு மழை பெய்யாம நம்மளை கஷ்டப்படுத்துறதும் மழைதான். ஓகேங்களா? அதான் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய். ஓகேங்களா? மற்ற ஆங்கே. ஆனா எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னா கரெக்டான டைம்ல நமக்கு மழை பெஞ்சு காப்பதும் மழைதான். ஓகேங்களா? அதுதான் சொல்றாங்க, உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். ஓகேங்களா? ஓகே, புரியுதுங்களா திருக்குறள்? ஓகே ஓகே, புரியல அல்லது ரிப்பீட் பண்ணணும் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க, ஃபாஸ்டா சொல்லுங்க, எதனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, அடுத்தது நீத்தார் பெருமை அப்படிங்கிற அதிகாரத்துல செயற்கரிய செய்வார் பெரியர். ஓகேங்களா? இதுலயே நமக்கு தெரியுது பாருங்க, செயற்கரிய அதாவது செய்வார் பெரியர் அப்படின்னா பெரியார் செய்யறாங்க. என்னது? செயற்கரிய அப்படின்னா நமக்கு ஒரு செயலை வந்து பெரியவர்கள் செய்யறாங்க. அது எந்த மாதிரி அப்படின்னா முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர்கள் பெரியோர். அதுதான் இதனுடைய செயற்கரிய செய்வார் பெரியர் அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஓகேங்களா? சிறியர் அப்படின்னா இதை சின்னவங்க. ஓகேங்களா? செயற்கரிய செய்களாதார். சப்போஸ் என்னால முடியல அப்படின்னு ஒரு விஷயம் முடியல அப்படின்னா டக்குனு என்னால முடியல அப்படின்னு சொல்றது சிறியோர். அதையே செஞ்சு முடிக்கிறவங்க தான் யாரு? பெரியோர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? முடியாத செயல்களையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. ஓகேங்களா? தம்மின் தம் மக்கள் அப்படின்னா என்னன்னா நம்ம நம்ம அம்மா அவங்களோட நம்ம இப்ப என்னது அவங்களோட பிள்ளைங்க. ஓகேங்களா? அவங்கள அறிவுடைமை அப்படின்னு சொல்றது, அதான் அறிவுடைமைங்க அப்படின்னு சொல்றது மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது அப்படின்னா மண்ணுயிர் அப்படிங்கிறது இங்க மக்கள் குறிக்குது. ஓகேங்களா? அவங்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே இல்ல, ஒரு அம்மா கிட்ட போய் உங்களோட பிள்ளை ரொம்ப அறிவுடையவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்றது அந்த அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கிறதுதான். ஓகேங்களா? தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதான் மீனிங். நெக்ஸ்ட், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஓகேங்களா? ஈன்ற பொழுது அப்படின்னா என்னது? குழந்தை பிறந்தா நம்ம அம்மாவுக்கு வந்து எவ்வளவு வந்து மகிழ்ச்சியா இருக்கும். ஓகேங்களா? அதை விடவே தன் மகனை சான்றோன். சான்றோன் அப்படின்னா யாரு சொல்லுவோம்? நம்ம அறிவில் பண்பில் சிறந்தவர்களை வந்து சான்றோன்னு சொல்லுவோமா? அந்த மாதிரி அவங்களோட பையனை சான்றோன்னு சொல்லி கேட்கக்கூடிய தாய்க்கு அந்த மகனை பெற்றெடுத்தாங்கல்ல அப்ப இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட ரொம்ப மகிழ்ச்சி அடைறாங்க அப்படிங்கறது அதோட மீனிங். ஓகேங்களா? ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஓகேங்களா? அதான் தன் பிள்ளையினுடைய புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். ஓகேங்களா? இந்த குறள் புரியுதுங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட், அன்பிலார் எல்லாம்
தமக்குரியர். ஓகேங்களா? அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அப்படின்னா அன்பிலார் அப்படின்னா என்னது? அன்பு இல்லாதவங்க அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். அன்பு இல்லாதவர் எல்லாம் தமக்குரியர். அன்பு இல்லாதவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே எனக்கு தான் உரியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அதே அன்புடையார், அன்புடையார்னா யாரு? அன்பு இருக்கிறவங்க. அவங்க என்பும், என்புனா என்னது? அந்த உடல். ஓகேங்களா? உடம்புமே, அவங்களோட உடம்புமே உரியர் பிறர்க்கு, பிறர்க்கு உரியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இதுக்கு என்ன மீனிங்? அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளுமே எனக்கு தான் உரியது அப்படின்னு சொல்றாங்க. அதே அன்பு இருக்கிறவங்க தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். ஓகேங்களா? இப்ப ரிலேட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் திருக்குறள். மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், அன்பின் வலியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்புத்தோள் போர்த்த உடம்பு. ஓகேங்களா? அன்பின் வலியது அப்படிங்கிறதுன்னா அன்பு இருக்கக்கூடியது. ஓகேங்களா? உயிர்நிலை அப்படின்னா உயிருக்கு கூடிய உடல். அஃதிலார் அது அந்த அஃதிலார் அப்படின்னா அன்பு இல்லாதது. ஓகேங்களா? என்புத்தோள் போர்த்த உடம்பு அப்படின்னா என்பு அப்படிங்கிறது என்னது? இப்பதான் பார்த்தா உடல்னு பார்த்தோமா? எண்புத்தோல் போட்டுடோம்னா அந்த உடம்புல வெறும் தோல் மட்டும்தான் போத்திருக்கு. அதுதான் வந்து அது உயிர் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு உடம்பு அப்படிங்கறதா சொல்றாங்க. ஓகேங்களா? அதான் அன்பின் வலியது உயர்நிலை அஃதிலார் அப்படின்னா அன்பு இல்லாதது, எண்புத்தோல் போர்த்த உடம்பு. அப்ப அன்பு இருப்பது அப்படிங்கிறது, அன்பு யார்கிட்ட இருக்குது? அது உயிருள்ள உடல். அன்பு இல்லாம இருக்கிறது வெறும் எலும்பும் தோலும் தான் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்ப எப்படி கொஸ்டின் ஆக்சுவலி திருக்குறள் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, யாரு வெறும் எலும்பும் தோலும் போல் காட்சியளிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? அப்ப அதுக்கு ஆப்ஷன் யாரு? அன்பு இருக்கிறவங்க, அன்பு இல்லாதவங்க, செல்வம் இருக்கிறவங்க, செல்வம் இல்லாதவங்க அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்ப நம்ம இந்த திருக்குறள் படிச்சோம்னா தான் அன்பு இல்லாதவர்கள் தான் எலும்பும் தோலும் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின். ஓகேங்களா? இந்த மாதிரிதான் கொஸ்டின் கேட்பாங்க. இல்ல அப்படின்னா திருக்குறள் ஏதாவது ஒரு லைன் இந்த ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்துட்டு இந்த 2வது லைனுக்கு டேஷ் கொடுத்துட்டு இது கேட்கலாம். ஓகேங்களா? சோ நமக்கு பொருள் தெரிஞ்சதுன்னா கூட நம்ம அங்க கூட ஆப்ஷன் வச்சு நம்ம இந்த இது மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. ஓகேங்களா? பணிவுடையன் இன்சொலன். பணிவுடையன் என்னது? பணிவா நடந்துக்கிறவங்க. இன்சொல்னா இனிமையான சொற்கள் வந்து பேசுறது. ஓகேங்களா? அந்த ரெண்டும். ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. அணி அப்படின்னா என்னது? அழகுன்னு மீனிங்களா? இன்னொன்னு என்னது? அணிகலன்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப பணிவும் இன்சொல்லும் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள். ஓகேங்களா? மத்த இருக்கிறதெல்லாம் இந்த நகை வச்சிருக்கிறது இதெல்லாம் வந்து அங்க அணிகலன்கள் கிடையாது அப்படிங்கறதா அணியல்ல மற்ற பிற அப்படிங்கிறது. ஓகேங்களா? பணிமுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லும் தான் ஒருவருக்கு அணிகலன்கள், மத்ததெல்லாம் அணிகலன்கள் அல்ல அப்படிங்கறதா அணியல்ல மற்ற பிற அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அடுத்தது, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. இது நமக்கு ஃபேமஸான குறள். இனிய உளவாக இன்னாத கூறல் அப்படின்னு என்னது? நம்ம இனிய சொல் இருக்கும்போது இன்னாச்சொல் பேசுறது கனி இருக்கும்போது நமக்கு காய் வந்து உண்பதற்கு சமம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப மாங்காய் மாம்பழமும் இருக்கு, மாங்காய் இருக்கும். நம்ம மோஸ்ட்லி வந்து என்னது? மாம்பழம் இருக்கும்போது யாரும் மாங்காய் சாப்பிடுவாங்களா? பழத்தை தானே சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நல்ல இனிமையான சொற்கள் இருக்கும்போது நாம ஏன் வந்து அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி வன் சொற்கள் பேசணும் அப்படிங்கறதா இந்த குறளுக்கான மீனிங். ஓகேங்களா? 9, 10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குறள். ஓகேங்களா? இதுல இந்த பணிவும் இன்சொலும் வந்து அணிகலன்கள் இருக்குதா? சோ இப்ப ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் என்னது? பணிவும் இன்சொல்லும். ஓகேங்களா? 10 திருக்குறள் புரிஞ்சுதுங்களா? ஓகே. எனி டவுட்? ஓகே சூப்பர். ஓகே சூப்பர். ஓகே, அடுத்தது பாருங்க, நூல்வெளி. ஓகேங்களா? நமக்கு நார்மலாவே தெரியும் திருக்குறள் ஆசிரியர் யாரு? திருவள்ளுவர். ஓகேங்களா? திருவள்ளுவர் இவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் யார்? ஓகே, நம்ம இப்ப வரைக்கும் பார்த்ததுல சொல்லுங்க. நம்ம அப்படியே வர வர ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வந்துக்கலாம். கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது நம்ம இப்ப வரைக்கும் நூற்றாண்டுல பார்த்தது இளங்கோவடிகள். இன்னொருத்தர் நம்ம நூற்றாண்டு பார்த்தோம், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் அப்படின்னு சொல்றது
சூப்பர், பாரதியார். ஓகே, இப்போ திருவள்ளுவர் இது வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். ஓகேங்களா, நான் இயர் கேட்டங்காட்டி நான் நூற்றாண்டு கேட்டேன். இங்க பாருங்க, திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முற்பட்டவர். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், பாரதியார் ஆன்சர். 20ஆம் நூற்றாண்டுக்கு நேற்ற கவிஞர் பாரதியார். ஓகே சரி, ஓகே, இங்க வந்துருங்க. ஓகே, எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியிருப்பாரு. நெக்ஸ்ட், திருவள்ளுவருக்கு பாருங்க வேறுபெயர்கள்: வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், அடுத்தது பொய்யில் புலவர் ஆகிய சிறப்பு பெயர்கள் எல்லாம் யாருக்கு இருக்கு? திருவள்ளுவருக்கு. சூப்பர், திருவள்ளுவர் காலம் வந்து கிமு கிமு 31. ஓகே, கரெக்ட், சூப்பர். ஓகே, திருக்குறள் வந்து பாருங்க அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவா பிரிப்பாங்க. திருக்குறள் வந்து 15 கீழ்கணக்கு நூல்ல ஒண்ணு. 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள் இருக்கு. ஓகேங்களா, திருக்குறள்ல இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படிங்கிற வகையில சேர்ந்திருக்கும். திருக்குறளுக்கு உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து அப்படிங்கிற சிறப்பு பெயர் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இப்ப வந்து ரீசெண்டா 107ன்னு ஒரு புக்ல இருக்கும். ஓகேங்களா, 107க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. ஓகே, சப்போஸ் இது ஆப்ஷன் இல்ல அப்படிங்கும்போது இது மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்ப நமக்கு தெரியும் நார்மலா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அறத்துப்பால்ல 38 அதிகாரம் இருக்கும். பொருட்பால்ல தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். ஓகேங்களா, மொத்தமா 133 அதிகாரங்கள். அதுல அறத்துப்பால்ல 38, பொருட்பால் ஓகே சூப்பர், இன்பத்துப்பால் பொருட்பால்ல 70, இன்பத்துப்பால்ல 25. சூப்பர் சூப்பர். ஓகே, அப்ப அறத்துப்பால்ல 38 அதிகாரங்கள், பொருட்பால்ல 70 அதிகாரங்கள், இன்பத்துப்பால்ல 25 அதிகாரங்கள். டோட்டலா 133 அதிகாரங்கள் இருக்கும். ஒரு அதிகாரத்துல எத்தனை குறள்கள் இருக்கும்? 10 குறட்பாக்கள் இருக்கும். ஓகேங்களா, ஒரு அதிகாரம் அப்படின்னா அதுல 10 குறள். அதனாலதான் 133 அதிகாரம் அப்படிங்கும் போது நமக்கு 1330 குறட்பாக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, ஓகே. இப்ப திருவள்ளுவருக்கு வந்து பாத்தீங்க வேறு பெயர்கள் அப்படின்னா வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். அதே திருக்குறளுக்கு உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து. நம்ம அதாவது ஸ்டாண்டர்ட் மேல போக போக நமக்கு இன்னும் அடிஷனலா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகேங்களா, அப்ப எல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். ஓகே, புக் பேக் ஆன்சர் பண்ணுங்க. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது ஆப்ஷன் பி, அறிவுடைய மக்கள். சூப்பர். ஓகே, மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி சூப்பர், இன்சொல். ஓகே, அடுத்து இந்த திருக்குறள் ஃபில் பண்ணுங்க. இனிய டேஸ், ஃபர்ஸ்ட் டேஸ்க்கு என்ன ஆன்சர்? பரவாயில்ல, தங்கிலீஷ்லயே டைப் பண்ணுங்க. தமிழ்ல டைப் பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, தங்கிலீஷ்லயே பண்ணுங்க. இனிய உளவாக. சூப்பர், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப அந்த டேஷ்ல காய் கவர்ந்தற்று. ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அன்பிலார் டேஸ் தமக்குரியர். சூப்பர், அன்பிலார் எல்லாம். ஓகே, அதாவது புக்லயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, புக்லயும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சப்போஸ் ஆன்சர் தெரியலனாலும் நீங்க ரிவிஷன் பண்றப்ப பாத்துக்கலாம். ஓகேங்களா, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் டேஸ் உரியர் பிறர்க்கு, என்பும் உரியர் பிறர்க்கு. ஓகே சூப்பர். ஓகே, இதுல இங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒண்ணு சொல்றேன். இங்க பாருங்க, திருக்குறள்ல எதுகை மோனை அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எதுகை மோனைனா நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட், மோனை அப்படிங்கிறது முதல் எழுத்து ஒன்று வருவது மோனை. ஓகேங்களா, மோ மு இந்த வரிசை பாருங்க ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது மாதிரி நாம வச்சுக்கோங்க. மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்று வருவது. அதே எதுகை அப்படிங்கிறது இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது எதுகை. ஓகே, அதாவது நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது? ஃபர்ஸ்ட் எழுத்து ஒன்று வருவதா மோனைன்னு சொன்னா, அப்போ இங்க பாருங்க இதுலயும் சே இருக்கு, இங்கேயும் சே இருக்கு. ஓகேங்களா, அப்ப இந்த ரெண்டு என்ன அப்படின்னா இது ஒரே சீர்ல இருக்குங்களா? செயற்கரிய செய்வர் அப்படிங்கிறது என்னது? எனக்கு ஒரே சீர். ஓகேங்களா, இது ஒரு சீர், இது ஒரு சீர். ஓகேங்களா, அப்ப இது ஒரே சீர்ல இருக்குங்காட்டி இது சீர்மோனை. இருங்க, இது அழிஞ்சிரும், அதனால எழுதுறேன். இது சீர்மோனை. ஒரே லைன்ல இருந்தது அப்படின்னா அது சீர்மோனை.
ஓகேங்களா? அதே அடுத்தடுத்த லைன்ல இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, இங்க பாருங்க, இங்கேயும் சே இருக்கு, இங்கேயும் சே இருக்கு. இந்த மாதிரி அடுத்தடுத்த லைன்ல இருந்துச்சு அப்படின்னா அது அடிமோனை. இது மோனைக்கு. இப்ப இதுவே எதுகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வரும். ஓகேங்களா, இது நான் மேல ஹையர் செகண்டரி போகும்போது இன்னுமே டீப்பா வரும். நான் ஜஸ்ட் இப்ப மோனைனா முதலெழுத்து ஒன்றி வருவது, எதுகை அப்படிங்கிறது என்னது, இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை. ஓகேங்களா, இது மட்டும் தெரிஞ்சுக்குங்க போதும் இப்போதைக்கு. முதலெழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது மோனை, இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது எதுகை. ஓகேங்களா, இது மட்டும் நம்ம இப்போதைக்கு பார்த்துப்போம். ஓகே, சூப்பர். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு அந்த கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ஜஸ்ட் நீங்க இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப 2016 ரியோ வந்து ஒலிம்பிக் நடந்திருக்கும். அங்க மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டியில தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன், ஓகேங்களா, அவருக்கு கலந்துப்பாரு. உயரம் தாண்டுதல் போட்டியில தங்கப்பதக்கம் வென்றிருப்பாரு. ஓகேங்களா, இதுக்கு ரிலேட்டடான குரல் எது அப்படின்னு தான் சொல்லி கேட்பாங்க. அவங்களோட வெற்றி பெற்று பார்த்து அம்மா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர் என்னது? சூப்பர், ஆன்சர் பி. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஓகேங்களா, அதான் ஆன்சர். சூப்பர். ஆனா இங்க இந்த பேராலக்கத்தையும் ஜஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு பாத்துங்க. 2016 ரியோ ஒலிம்பிக்கு யாரு பேரு மாரியப்பன், என்ன கேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா உயரம் தாண்டுதல், வாங்கின பதக்கம் எதுன்னு கேட்டாங்கன்னா தங்க பதக்கம். ஓகேங்களா, ஓகே, சூப்பர். ஓகே, இப்ப மூணாவது இயலுக்குள்ள என்ட்ராவோம். மூணாவது இயல் ஃபுல்லா எதை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா எந்திரம். ஓகேங்களா, ஃபுல்லாவே வந்து ரோபோட்டை பத்தி இது ஃபுல்லாவே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் நமக்கு அறிவியல் ஆத்திச்சூடி. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே டாபிக் எடுத்ததுமே நம்ம எங்க போவோம், ஆசிரியர் யாருன்னு ஃபர்ஸ்ட் போய் பார்த்து வந்துடணும். ஓகேங்களா, அப்ப அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிறது யார் எழுதியிருக்காங்க? நெல்லை சு முத்து. ஓகேங்களா, அவரை பத்தி பாருங்க. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு முத்து. ஓகேங்களா, நெல்லை சு இதுலயே 2 விதமா கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா, ஒண்ணு, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என யாரை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நெல்லை சு முத்து. யார் இவங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா மேதகு அப்துல் கலாம். ஓகேங்களா, நான் ஸ்டார்டிங் கிளாஸ்ல ஒன்னு சொல்லியிருப்பேன், யார் யாரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இல்லைன்னா யாரை யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று யாரை யார் பாராட்டினார்? இந்த கொஸ்டினுக்கு சொல்லுங்க. நான் கேட்ட கொஸ்டின் என்னது கேட்டேன், தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று யாரை யார் பாராட்டினார்? ஓகே, சூப்பர். இதுதான் கேட்டேன். ஓகேங்களா, யார ஃபர்ஸ்ட் பாராட்டுறாங்க? நெல்லை சு முத்து பாராட்டுறாங்க. நான் கேட்ட கொஸ்டின் இதுதான், யாரை யார் பாராட்டினாங்கன்னு கேட்டேன். அப்ப யாரை அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் யாரு? நெல்லை சு முத்துவ பாராட்டுறாங்க. யார் பாராட்டுறாங்க? அப்துல் கலாம் பாராட்டுறாரு. ஓகேங்களா, இப்ப இதே கொஸ்டின் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று யார் யாரை பாராட்டினார்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. ஓகேங்களா, யார் யாரை பாராட்டினாங்கன்னா நான் இதுதான் கேட்டேன். அப்படின்னா யார் வருவாங்க? அப்துல் கலாம்னு முத்துவை பத்தி பாராட்டினாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரிதான் கொஸ்டின் கேட்பாங்க. நான் ஸ்டார்டிங்ல ஒரு யார் யாரை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டு நம்மள கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா இந்த மாதிரிதான் கொஸ்டின் கேட்பாங்க. அடிக்கடிக்க அந்த பாரதியார் பாதாஸ் வந்து சொல்லுவாங்க, பிளஸ் இந்த மாதிரியும் சொல்லுவாங்க, ஒருத்தர் கொடுத்து பாராட்டிட்டு அது யாரு பாராட்டினாங்களோ அந்த யார் யாரை. சோ நம்ம இது இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா நம்ம அந்த டைம்ல கரெக்டா பார்த்து போடணும். ஓகேங்களா, கிளியருங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, புரியலன்னா வெயிட் பண்ணுங்க, நான் கிளாஸ் முடிச்சுட்டு டவுட் கேட்கிறேன், அப்ப இன்னொரு டைம் கூட நான் சொல்றேன். ஓகேங்களா, சூப்பர். ஓகே, அடுத்தது பாருங்க. இது நம்ம பார்த்தாச்சு. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் நெல்லை சு முத்து. ஓகேங்களா, இவர் அறிவியல் அறிஞர் பிளஸ் கவிஞர். அடுத்தது இங்க பாருங்க, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம், இந்த நிறுவனத்துல எல்லாம் பணியாற்றியவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா
நெல்லை சு முத்து. ஓகேங்களா? இல்லைன்னா நெல்லை சு முத்து இந்த மூணையும் கொடுத்துட்டு இதுல பொருந்தாதது எது, பணியாற்றியதுல பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு நீங்க பேர் ஞாபகம் வச்சுக்கங்க. முத்து, விக்ரம், சதீஷ் எல்லாருமே இங்க இஸ்ரோல வந்து வேலை செய்யும் போது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நாம வச்சுக்கங்க. ஓகேங்களா? யார் யாரு? விக்ரம், சதீஷ், அப்புறம் நெல்லை சு முத்து. முத்து, விக்ரம், சதீஷ் இவங்க 3 பேரும் இஸ்ரோங்கிறதா இந்திய விண்வெளி மையம். ஓகேங்களா? இஸ்ரோல வேலை செய்யும் போது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நாம வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு விக்ரம் சாராபாய், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்திருக்காரு. 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். இதுக்கு முன்னாடி நம்ம நூல் ஏதாவது பார்த்திருக்கோமா? கவுண்டிங். கனிச்சாறு அப்படிங்கிறது எத்தனை தொகுதிகளை பெற்றுள்ளது? சூப்பர், 8 தொகுதியிலே பெற்றுள்ளது. அதே மாதிரி நெல்லை சு முத்து அப்படிங்கிறவர் எத்தனைக்கு மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். மேக்சிமம் இந்த மாதிரி நம்பர் எழுத்துல கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க பக்கத்தாலேயே நம்பர் போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா நமக்கு அது டப்புன்னு மைண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? 80க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நெல்லை சு முத்து. ஓகேங்களா? ஓகே, இப்ப இங்க வாங்க. அறிவியல் ஆத்திச்சூடியுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நெல்லை சு முத்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இவர் எத்தனைக்கு மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டாங்கன்னா 80 நூல் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இங்கே நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்ப ஆத்திச்சூடி நம்ம பார்த்துக்கூடிய டைட்டில். ஆத்திச்சூடினா என்னது? லைனா அகரவரிசை. அகரவரிசைங்கிறது ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா உன் லைனா வருதுங்களா, அதுதான் அந்த லைன் படி எழுதுறதுதான் அகரவரிசை அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆத்திச்சூடி என்பது அகரவரிசையில் எழுதுவது. ஓகேங்களா? ஔவையினுடைய ஔவைந்து ஆத்திச்சூடியை நாம் அறிவோம். ஓகே, நார்மலா ஆத்திச்சூடின்னு கேட்டாங்கன்னா ஔவையாருது. அதே புதிய ஆத்திச்சூடின்னு சொல்லி கேட்டாங்கன்னா யாரு? பாரதியார். ஓகேங்களா? இப்ப இதுல உங்களுக்கு கொஸ்டின் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க எழுதிக்கோங்க. நார்மலா ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா யார் ஆசிரியர்? இங்க நான் எழுற மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்றது ஔவையார். அதே புதிய ஆத்திச்சூடி, ஓகேங்களா, புதிய ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆசிரியர் பாரதியார். அதே அறிவியல் ஆத்திச்சூடி கேட்டாங்கன்னா நெல்லை சு முத்து. ஓகேங்களா? இதுலயே 3 வரும். ஓகேங்களா? ஓகே, இப்ப அகரவரிசைப்படி தான் நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஆத்திச்சூடி அப்படின்னாவே நமக்கு அகரவரிசைப்படி எழுதுறதுதான். ஓகேங்களா? அப்படின்னா இந்த லைன் ஒரு டைம் நல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த பாட்டு இதுல இன்னும் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, ஆ ஆ இ இந்த அகரவரிசை இதுதான். இந்த மாதிரி லைன் எழுதுறது அகரவரிசை. ஓகேங்களா? அறிவியல் சிந்தனைக்குள். அடுத்தது ஆய்வில் மூழ்கு. அடுத்தது இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை எதுன்னு கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும். அடுத்தது என்றும் அறிவில் தான் வெல்லும், ஏன்னு கேளு, ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உலை, ஔடதமா அனுபவம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த இடத்துல இயன்றவரை அப்படிங்கிறதுக்கு என்னது? முடிந்தவரை அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? இங்க இருக்கு பாருங்க, இயன்றவரை அப்படிங்கிறது இயன்றவரை புரிந்துகொள் அப்படின்னு என்னது? உங்களால முடிகிற வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்குங்க அப்படிங்கறதான் மீனிங். ஓகேங்களா? முடிந்தவரை புரிந்துகொள். அடுத்தது ஒருமித்து அப்படின்னு என்னது? ஒருமித்து செயல்படு அப்படின்னு என்னது? நமக்கு அதுலயே தெரியுது, ஒன்றுபட்டு செயல்படு, ஒட்டுக்கா இருந்து செயல்படுங்க அப்படின்னாதான் பலம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஒன்றுபட்டு செயல்படு அப்படிங்கிறது. அடுத்தது ஔடதமாம் அனுபவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஔடதம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா மருந்து. அவ்வளவுதான் சொல்லும் பொருளும். ஓகேங்களா? தனியா படிக்கிறதை விட நமக்கு அந்த செய்யுளோட படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க. ஓகே, இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை, ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு, ஔடதம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் மருந்து. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே, புக் பேக் சொல்லுங்க. உடல் நோய்க்கு டேஸ் தேவை. ஓகே, கிளியருங்களா? அறிவியல் ஆத்திச்சூடி கிளியருங்களா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. உடல் நோய்க்கு டேஸ் தேவை அப்படிங்கிறது ஔடதம் தேவை. சூப்பர், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, நண்பர்களுடன் டேஸ் விளையாடு. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. ஓகே, சூப்பர். ஒருமித்து அப்படிங்கிறதுக்கு மீனிங் ஒன்றுபட்டு. நெக்ஸ்ட், கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது. சூப்பர் சூப்பர். கண்டு கூட்டல் அறி, கண்டறி அப்படிங்கிறது கண்டு கூட்டல் அறி. ஓகே, நெக்ஸ்ட், ஓய்வற என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது. ஆப்ஷன் ஓய்வற.
இடையில வேற ஆப்ஷன்ல வருது. ஓய்வு கூட்டல் அறதா ஓய்வற. ஓகேங்களா? இதுல வந்து பாருங்க, ஓய்வுல வந்து ஊல வந்து இவ்வு கூட்டல் ஊ. சோ இந்த ஊ போயிரும். ஓகேங்களா? அப்ப இவ்வு கூட்டல் அ வானு மாறும். ஓகேங்களா? அப்ப ஓய்வு கூட்டல் அறதான் வரும். ஓகேங்களா? ஓகே. ஏன் பிளஸ் என்று அப்படிங்கிற சேர்த்து எழுதி கிடைப்பது சூப்பர். ஏன் என்று ஆப்ஷன் பி. ஓகே. ஔடதம் கூட்டல் ஆம் அப்படிங்கிற சேர்த்து எழுதி கிடைப்பது சூப்பர் சூப்பர். ஆன்சர் ஏ ஔடதமாம். ஓகே. எதிர்ச்சொல். ஓகேங்களா? இங்க பாருங்க எதிர்ச்சொல் கேக்குறாங்க. ஓகேங்களா? அப்ப அணுகு அப்படிங்கிறதுக்கு அணுகு அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னது? பக்கத்தால வருது. ஓகேங்களா? மீனிங் பக்கத்தால வருது. அப்ப அதுக்கு ஆப்போசிட் வேர்டு அப்படிங்கும் போது என்னது? பக்கத்துல வர்றதுக்கு ஆப்போசிட் என்னது? விலகு. அடுத்தது ஐயம் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் ஐயம்னா தெளிவு. ஓகே சூப்பர். ஊக்கம் அப்படிங்கிறது சோர்வு. உண்மை அப்படிங்கிறது பொய்மை. சூப்பர் சூப்பர். 2 3 4 1 தான் ஆன்சர். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் அறிவியலால் ஆள்வோம். ஓகே அறிவியலால் ஆள்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல ஆக்சுவலி வந்து ஆசிரியர் கிடையாது. அப்ப ஆசிரியர் இல்ல அப்படின்னா யார் எழுதியிருப்பாங்க? அப்பனா இங்க கீழே பாருங்க, பாடநூல் ஆசிரியர் குழு. ஓகேங்களா? ஒரு ஆசிரியர் குழு சேர்ந்துதான் இந்த நூல் எழுதியிருக்காங்க. அப்ப இதுக்கு ஆசிரியர் கிடையாது. ஓகேங்களா? அறிவியலால் ஆள்வோம் அப்படிங்கிறது இதுல எதுவுமே இல்ல. சயின்ஸ் ரிலேட்டடா என்னென்ன பண்றாங்க, ஓகேங்களா? மிஷின்ஸ் வச்சு என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறதா. இதுல மோஸ்டா எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது. ஜஸ்ட் சும்மா ஜாலியா வந்து ஒரு பாட்டு படிக்கிறோம் அந்த மாதிரி மட்டும் பாத்துக்கங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். ஓகேங்களா? உள்ள வந்து போயிட்டு நிறைய வந்து ஆய்வுகள் செய்யறாங்க. நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கிறான். இது நார்மலா நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபுல்லா மேல போயிட்டு நம்ம ஆய்வு செய்யறது. அடுத்தது செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். அதாவது இந்த இப்ப வந்து நமக்கு கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எங்க புயல் வரும், எங்க மழை வரும், எப்ப வெயில் அடிக்கும், இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே சொல்லிடுறாங்களா? அதைத்தான் வந்து புயலும் மழையும் எங்கே என உரைக்கின்றான் அப்படிங்கிறது. ஓகேங்களா? எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கிறான். நமக்கு தெரியும் எந்திர மனிதன் அப்படிங்கிறது எலும்பு தசை இருக்குமா? வாய்ப்பில்லை. ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட், இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்குறான். இப்ப நம்ம கையில ஒரு நெட் போட்டு ஒரு போன் மட்டும் கொடுத்தா போதும், அமெரிக்கால என்ன நடக்குது எல்லாமே பாத்துக்கலாம். ஓகேங்க? வேர்ல்டுல என்னென்ன எங்கெங்க நடக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் உலகம் முழுவதையும் உள்ளங்கையில கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். ஓகேங்களா? அதாவது நமக்கு உறுப்பு அறுவை சிகிச்சை மாற்று நடத்துவாங்கல்ல, இது எல்லாத்தையுமே வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே டெக்னாலஜிஸ் மூலமா வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். ஓகேங்களா? அணு ஆற்றல் மூலமாலாம் நமக்கு ஆற்றல் நிறைய வந்து கிடைக்குது. அந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்துடுவான். வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். ஓகேங்களா? இந்த மாதிரி விண்வெளி பாதை எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது சும்மா ஜஸ்ட் ஒரு ஆசிரியர் குழு இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறது ஃபுல்லாவே வந்து பார்த்தா நமக்கு கடல்லயும் சரி, விண்ணிலையும் சரி, நமக்கு கீழே பூமிக்கு அடியில எல்லாத்துலயுமே வந்து எப்படி எல்லாம் ஆய்வு செய்யலாம், நம்ம எப்படி வந்து ஃபியூச்சர் வந்து எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத எப்படி இருக்கும் அப்படிங்கிற கனவு காண்ற மாதிரி தான் வந்து நமக்கு இந்த பாடல் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பாடல் என்னவோ நமக்கு நார்மலா பாட்டு படிச்சவே புரியும். அதேதான் இந்த அதாவது பொருள்லயும் இருக்கும். ஓகேங்களா? இந்த டாபிக்ல நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் அவ்வளவுதான். ஓகேங்களா? நமக்கு எதுவோ அது மட்டும் பாத்துக்கலாம். வானம் அளப்போம், வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். ஓகேங்களா? வான அளக்கலாம், கடல் மீன் அளக்கலாம், அதாவது வான கடல் இது எல்லாத்தையுமே அளப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி சாத்திரம் எல்லாம் கத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்றது. ஓகேங்களா? இந்த மாதிரி கற்போம், அளப்போம், தெளிவோம், என்னமோ ஓம் ஓம்னு வந்துச்சுனாவே நமக்கு யார் ஆசிரியர்? பாரதியார். ஓகேங்களா? பாரதியார் நம்ம ஆல்ரெடி 2 சொற்றொடர் பார்த்திருக்கோம், பிளஸ் பாரதியாருடைய காணி நிலமும் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? அதோட சேர்த்து இந்த வானை இழப்போம், கடல் மீனை இழப்போம், சந்திர மண்டலத்தை கண்டு தெளிவோம் அப்படிங்கிற பாரதியார் இதையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணிடணும். எங்கெங்கெல்லாம் இப்ப வரைக்கும் பாரதியார் பார்த்திருக்கோமோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்ப இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. மனிதன் எப்போதும் உண்மையே உண்மையே உரைக்கின்றான். ஆப்ஷன் ஏ. சூப்பர் சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட், ஆழக்கடல் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது
சூப்பர். ஆப்ஷன் டி ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி, விண்வெளி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. சூப்பர். நீலம் கூட்டல் வான் சேர்த்தெழுத கிடைப்பது நீலம் கூட்டல் வான் நீலவான். ஆப்ஷன் சி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த இல்லாத கூட்டல் இயங்கும் அப்படிங்கிறது சேர்த்தெழுத கிடைப்பது இல்லாதியங்கும். ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, கணியனின் நண்பன். ஓகேங்களா? இந்த கணியனின் நண்பன் அப்படிங்கிற லெசன்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, எதுவுமே இல்ல, ஒரு ரோபோட் வீட்டுக்கு வாங்கியிருப்பாங்க. அந்த ரோபோட்னால நமக்கு என்னென்ன யூஸ், பிளஸ் ரோபோட் எப்ப கண்டுபிடிச்சாங்க, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது சும்மா ஸ்டோரி மாதிரி. ஓகே, ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பையன் படிக்கிற ஸ்டோரி மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப நார்மலா நம்ம பார்க்கும்போது இப்ப வந்து ரோபோட்ஸ் எங்கெங்க பயன்படுத்துறாங்க, வீட்டுக்கு, அடுத்தது வந்து ஆபீஸ்க்கு, ஓகேங்களா, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை, இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே நமக்கு ரோபோட்டை பயன்படுத்துறாங்க. அந்த ரோபோட் வந்து கணக்கு போடுறதுக்கு, கற்றுத்தர்றதுக்கு, ஏதாவது டீச் பண்றதுக்கு, வேலை நம்ம நம்ம வேலையை செய்யறதுக்கு, அடுத்து விளையாட்டுக்கு வந்து கம்பெனிக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி ரோபோட்ஸ் எல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப எதுவுமே இல்ல, இது ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன், அது மட்டும் பாத்துக்கோங்க. ஸ்டோரி வந்து நீங்க டைம் இருக்கிறப்ப சும்மா ஒன்ஸ் ரீட் மட்டும் விட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம ரோபோ அப்படின்னு சொல்றோம். இந்த ரோபோங்கிற விட நமக்கு எப்படி ஃபர்ஸ்ட் வந்தது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இதுல என்ன யார் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்கன்னா, காரல் கபெக் அப்படிங்கிற ஒரு செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர். ஓகேங்களா? காரல் கபெக் அப்படிங்கிறது யாரு? செக் நாட்டை சார்ந்தவர். அவர் ஒரு நாடக ஆசிரியர். அவரு 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதியிருக்காரு. அதுலதான் ரோபோ அப்படிங்கிற வேர்டை ஃபர்ஸ்ட் பயன்படுத்தியிருக்காரு. ஓகேங்களா? ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அடிமை. ஏன்னா நம்ம சொல்றதெல்லாம் செய்யுமா, சோ அதனால அதுக்கு வந்து என்ன மீனிங், அடிமை அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. காரல் கபேக் அப்படிங்கிற செக் நாட்டு வந்து பார்த்தா வந்து நாடக ஆசிரியர் 1920ல ரோபோ அப்படிங்கிற வேர்டு வந்து வச்சு ஒரு நாடகம் எழுதியிருக்காரு. ரோபோ அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது, அடிமை. ஓகேங்களா? இது வந்து ஒரு தொழிற்சாலையில ரோபோக்கள் வேலை செய்ததாக அந்த நாடகத்துல காட்சி வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப இருந்துதான் ரோபோ அப்படிங்கிற வேர்டு வந்து ஃபேமஸ் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் தானியங்கினா என்னன்னு கொடுத்திருப்பாங்க. தானியங்கினா இதுல தானே ஒரு வேலை செய்யுது, அதான் வந்து தானியங்கி. மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடிச்சாங்க. அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடிச்சதுதான் என்னது, தானியங்கி. தானியங்கினா எது இல்ல, ஒரு வேலையை தானா செய்யறதா தானியங்கி அப்படிங்கிறது. ஓகேங்களா? அங்க பாருங்க, நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி. ஓகேங்களா? அந்த ஒவ்வொரு தானிலும் ஒரு கணினி இணைந்திருக்கும். எதுல, அந்த சிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ப்ரோக்ராம் பண்ணி அந்த சிப்பை வந்து அதுல பொருத்திட்டாங்க அப்படின்னா அதுல ஆர்டர் பண்ற ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி அது வேலை செய்யும். ஓகேங்களா? அதுதான் இது தானியங்கி அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி தானியங்கில எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம கையை அசைக்கிறோம், கால் நடக்கிறோம், இப்ப பேசுறோம், இது மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி எல்லாமே அதுவுமே வந்து பண்ணும்ல. இப்ப நடக்கிறது, கை தூக்குறது, பேசுறது, இந்த மாதிரி இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து பண்றதுக்கு தான். அதுதான் என்னது, நமக்கு வந்து சென்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, உனக்கு சென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா, அதே மாதிரிதான் அதுக்கு வந்து கை கால் இந்த மாதிரி சூழ்நிலைகள் உணர்றதுக்கு. அடுத்ததுங்க பாருங்க, உம் தானியங்கிகள் இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்பட்டு வருகின்றன. இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள், நகரும் கால்கள், சூழ்நிலைகளை உணர்வதற்கு நுண்ணுணர்வு கருவிகள். அதுதான் என்ன சொல்றாங்க, சென்சார். ஓகேங்களா? இது கலைச்சொல்ல யூஸ் ஆகும். சென்சார்னு சொல்லி கொடுத்துட்டு கேட்பாங்க அப்படின்னா நுண்ணுணர்வு கருவிகள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதெல்லாம் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இந்த பாக்ஸ்ல ஒரு தானியங்களுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலைக்களஞ்சியம் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? என்னன்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் வந்து தானியங்கி அப்படிங்கிறது என்னன்னா மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கக்கூடிய எந்திரம் தானியங்கி. இது தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனா மனுஷர்கள் போல வந்து செயல்களை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்றது யாரு? ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது யாரு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? யாரு அப்படின்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தான் இந்த தானியத்துக்கு விளக்கம் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பிரிட்டானிக்கா, கடைசியில பிரிட்டானிக்கா அப்படிங்கிற ஒரு கலைக்களஞ்சியம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் தானியங்கிகள் மோஸ்டா நம்ம எங்கெங்க யூஸ் பண்ணுவோம்? இப்போ ஒரு ஃபேக்டரி இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருள் வந்து உற்பத்தி செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அது ஏதாவது வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அது சரி பண்றதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நமக்கு
ஃபேக்டரியில அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அந்த யூஸ் பண்ணுவாங்க. மருத்துவமனையிலுமே என்னது அந்த நோய் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நோய் இருக்கு, அடுத்தது வந்து ஆப்ரேஷன் பண்றதுக்கு, இந்த மாதிரி ஏதாவது மருத்துவத்துறையிலுமே யூஸ் பண்றாங்க. அடுத்தது படிக்கிறதுக்கு. இப்ப ஏதாவது வந்து இப்ப எதுவுமே இல்லை, இப்ப சூரியன் போய் ஆய்வு பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஹீட் தாங்க முடியாதுல, அப்ப வந்து ரோபோட் அனுப்பலாம். இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஓகேங்களா. இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து ரோபோட் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறது மட்டும் தான் இதுல இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க, உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல இருக்கு. அதுல பெருங்கடலுடைய அடியாளம், வெப்பநிலை உரைநிலைக்கு கீழே உள்ள துருவ பகுதியில கூட நம்ம வந்து ரோபோட் அனுப்பி நம்ம வந்து அங்க ஆய்வு செஞ்சுக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே நமக்கு ரோபோட் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் இது ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, நமக்கு அடுத்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எதுனா இதுதான். ஓகேங்களா. ஒரு இங்க பாருங்க, இந்த பிக்சர்ல ஒரு தானியங்கி இயந்திரம், அதாவது ஒரு மிஷின் இருக்கும், பிளஸ் ஒருத்தர் இருப்பாரு. ஓகேங்களா. இவர் செஸ் பிளேயர். இவங்க 2 பேருக்கு இடையில வந்து செஸ் காம்படிஷன் நடந்திருக்கும். ஓகேங்களா. அதைத்தான் இங்க கொடுத்திருப்பாங்க. 1997 மே மாசம் சதுரங்க போட்டி நடந்திருக்கும். ஓகேங்களா. அதான் செஸ் கேம் நடந்திருக்கும். அதுல உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோ என்பவர் வந்து கலந்திருப்பாரு. யாரு? உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோ. அவருக்கும் ஒரு IBM அப்படிங்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி உருவாக்குன டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு மீத்திறன் கணினியும் ரெண்டு பேரும் போட்டிட்டு இருப்பாங்க. இதுல யார் வின் பண்ணிருப்பாங்க அப்படின்னா மீத்திறன் கணினி தான், அதாவது அந்த ரோபோட் தான் வின் பண்ணிருக்கும். ஓகேங்களா. இதுல நமக்கு இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எப்ப நடந்தது? 1997 மே மாசம். யார் யாருக்கு இடையில அப்படின்னா கேரி காஸ்பரோவுக்கும் அந்த மிஷின் பேர் என்ன அப்படின்னா டீப் ப்ளூ அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்தது மீத்திறன் கணினி அப்படிங்கிறதுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர், இது கலைச்சொல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இதுல வின் பண்ணது எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த மீத்திறன் கணினி தான் வின் பண்ணிருக்கோம். ஏன்னா இது இப்படி எல்லாம் இந்த மூவ் பண்ணாங்கன்னா இந்த மூவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால இது வின் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. புரியுதுங்களா. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு இங்க ஒரு பிக்சர் இருக்குல்ல, இந்த வந்து எந்திர மனிதன், அந்த பேர் என்ன? சோஃபியா. ஓகேங்களா. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோக்கு குடியுரிமை வழங்கியிருக்கு. ஓகேங்களா. சிட்டிசன்ஷிப் கொடுத்திருக்கு. ஓகேங்களா. ஒரு ஹியூமன் பீயிங்க்கு தான் நீ இந்த நாட்டுல வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடியுரிமை கொடுப்பாங்க. ஆனா ரோபோக்கே ஃபர்ஸ்ட் ஒரு எந்திர மனிதனுக்கே வந்து குடியுரிமை கொடுத்தக்கூடிய நாடு எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எது ஆன்சர் கேட்டாங்கன்னா சவுதி அரேபியா. ஓகேங்களா. என்ன ஆன்சர்? சவுதி அரேபியா தான் ஃபர்ஸ்ட் ரோபோக்கு குடியுரிமை கொடுத்திருக்கோம். அந்த கொடுத்திருக்கிற ரோபோவோட பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா சோஃபியா. ஓகேங்களா. அடுத்தது ஐக்கிய நாடுகள் சபை புதுமையின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியிருக்கும். ஓகேங்களா. அப்ப இந்த சோஃபியாவுக்கு ஒண்ணு சவுதி அரேபியா நாடு வந்து குடியுரிமை வந்து வழங்கியிருக்கும். ரெண்டாவது ஐக்கிய நாடுகள் சபை வந்து புதுமையின் வெற்றியாளர். ஓகேங்களா. இந்த பேர் நீங்க நோட் பண்ணணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது? புதுமையின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியிருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஐநா சபை வந்து ஒரு உயிரில்லாத பொருளுக்கு பட்டம் வழங்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, அவ்வளவுதான். இப்ப எந்திர மனிதல நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அந்த ரோபோ அப்படிங்கிற வேர்டை வந்து யார் ஃபர்ஸ்ட் வந்து பயன்படுத்திருப்பாங்க அப்படின்னா காரல் கபேக் அப்படிங்கிற ஒரு செக் நாட்டு நாடக ஆசிரியர் 1920 ரோபோ அப்படிங்கிற வேர்டு சொல்லியிருப்பாங்க. ரோபோ அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா அடிமை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் தானியங்கி வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. தானியங்கி அப்படின்னா தானே அதோட வேலை செய்யறதா தானியங்கி அப்படிங்கிறது. அது அந்த சூழ்நிலை உணர்வதுக்கெல்லாம் வந்து இருக்கக்கூடியதுதான் வந்து என்னது? நுண்ணுணர்வு கருவிகள், அதான் சென்சார் அப்படிங்கிறது. தானியங்கிக்கு விளக்கம் கொடுத்த நிறுவனம் எதுன்னு கேட்டாங்கன்னா பிரிட்டானிக்கா ஒரு கலைக்களஞ்சியம் வந்து தானியங்கினா என்ன அப்படின்ட்டு வந்து நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கும். நெக்ஸ்ட் எல்லாத்துலயும் வந்து ரோபோ பயன்படுத்துறோம்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 1997 மே மாசம் சதுரங்க போட்டி நடந்திருக்கும். யார் யாருக்கு இடையில அப்படின்னா கேரி காஸ்பரோ மற்றும் டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், இந்த ரெண்டுக்கும் இடையில. ஓகேங்களா. அந்த டீப் ப்ளூ யாரு வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா IBM நிறுவனம். ஓகேங்களா. அவங்க தான் உருவாக்கி இருப்பாங்க. நெக்ஸ்ட் சோஃபியாக்கு சவுதி அரேபியா குடியுரிமை அப்படிங்கிற வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. சவுதி அரேபியா சோஃபியாக்கு குடியுரிமை கொடுத்திருப்பாங்க. ஐக்கிய நாடுகள் வந்து புதுமையின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்திருக்கும். ஓகேங்களா. அவ்வளவுதான் எந்திரன் மனிதனுக்கான நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. அந்த ஸ்டோரி ஒரு டைம் சும்மா ரீட் விட்டுக்கோங்க. ஓகே, புக் பேக் ஆன்சர் பண்ணுங்க. நுட்பமாக சிந்தித்து அறிவது. ஓகே, எந்திர மனிதன் கிளியருங்களா? எனி டவுட்? அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு அப்படியே புக் பேக் ஆன்சர் சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருக்குங்களா எந்திர மனிதன்ல? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா மார்க் பண்ணிக்கங்க. எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு அதுதான் ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா. அப்போ வந்துட்டு ஸ்டோரி படிக்க கூடாது. எது இம்பார்ட்டன்ட்டோ அது மட்டும் சும்மா ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு போயிடணும். ஓகேங்களா. அதுக்காக தான் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். அது உங்க புக்ல மார்க் பண்ணிக்கோங்க.
நான் எதெல்லாம் மார்க் பண்றேனோ அதெல்லாம் மார்க் பண்ணிக்கங்க. நான் சைட்ல நோட் பண்றதும் நீங்களும் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ல ரிவிஷன் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. சூப்பர். தானே இயங்கும் எந்திரம் ஓகே சூப்பர் சூப்பர். தானியங்கி. ஓகே. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. ஆப்ஷன் பி. ஓகே சூப்பர். அவ்வுருவம் அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம் அவ்வுருவம். ஓகே. மருத்துவம் கூட்டல் துறை சேர்த்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் டி. ஓகே சூப்பர். மருத்துவத்துறை. நெக்ஸ்ட் செயல் கூட்டல் இலக்க சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். செயல் இலக்க. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். இங்க பாருங்க என்ன கேக்குறாங்க, இந்த மாதிரிதான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது கரெக்டா பார்க்கணும். நீக்குதல் அப்படின்னு சொல்லினோட எதிர்ச்சொல் நீக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? சேர்த்தல். ஆப்ஷன் டி. சூப்பர். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் எளிதுனா ஈஸியா இருக்கிறது, அரிதுனா கஷ்டமா இருக்குது. ஓகே அப்ப ஆன்சர் அரிது. ஓகே நெக்ஸ்ட் மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தவை, அதாவது அவங்களோட வேலையை எளிதாக கண்டுபிடிச்சது என்னது? சூப்பர். எந்திரங்கள். நெக்ஸ்ட் தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு ஒரு மனுஷனுக்கும் ரோபோக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு என்னது? சூப்பர் சூப்பர். செயற்கை நுண்ணறிவு. ஓகே. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் சூப்பர் சூப்பர் சூப்பர். டீப் ப்ளூ. அது எப்ப நடந்திருக்கும் அந்த கேம்? எந்த இயர்? ஓகே சூப்பர் சூப்பர். 1997 மே மந்த்ல நடந்திருக்கும். ஓகேங்களா? கேரி காஸ்ப்ரோ அப்படிங்கிறதுக்கும் டீப் ப்ளூக்கும் இடையில நடந்திருக்கும். ஓகே. சோஃபியா அப்படிங்கிற ரோபோக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சூப்பர். சவுதி அரேபியா. ஓகேங்களா? புதுமையின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது ஐநா. ஓகே சூப்பர். அவ்வளவுதான். ஓகே நெக்ஸ்ட் ஒளி பிறந்தது. ஓகேங்களா? ஒளி பிறந்தது அப்படிங்கிற லெசன்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா எதுவுமே இல்ல. அப்துல் கலாம் வந்து வீடியோ கான்பரன்ஸ்ல வராரு, அவங்கள்ட்ட குழந்தைங்க சில கேள்விகள் கேட்கறாங்க, அவருக்கு ஆன்சர் பண்றாங்க. ஓகேங்களா? அதுதான் இங்க நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகே. நமக்கு இந்த இந்த லெசன்ல நமக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட்டோ அது மட்டும் நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இதுல நார்மலா அதுதான் நான் சொன்னதுதான் நடந்திருக்கும். வீடியோ கால் நடக்கும், அந்த வீடியோ கால்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க, இவர் வந்து ஆன்சர் பண்ணுவார். ஓகேங்களா? அதுதான் நடக்கும். ஓகே. இதுல வந்து ஒரு 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 குழந்தை வந்து என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு எப்படி வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அறிவியல் மீது எப்ப வந்து அதிகமா ஆர்வம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அவர் சொல்லுவாரு 10 வயசா இருக்கும்போது அவர் டீச்சர் வந்து பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி பறக்குது அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் அவருக்கும் வந்து அப்பதான் வந்து அவருக்கு அறிவியல் மீது ஆர்வம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்பதான் அவர் வந்து வானில் நாமளும் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவருக்கு தமிழ்ல வந்து பிடிச்சக்கூடிய மிக பிடித்த நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். அது என்ன திருக்குறள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். ஓகேங்களா? இதுக்கு மீனிங் பாருங்க. அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னா நம்மளுடைய அறிவு தான் நம்மளை வந்து காக்கக்கூடிய கருவி. ஓகேங்களா? அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னா நம்மளுடைய அறிவு தான் நம்ம எல்லா இடத்துலயும் வந்து நம்மள ஒருவருக்கு இப்ப அழிவு ஏற்பட்டாலும் சரி, நம்ம கஷ்ட காலம் இந்த டைம்ல எல்லாமே நமக்கு காக்கக்கூடிய கருவி எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அறிவு. அதே மாதிரி செருவா இருக்கும் அப்படின்னா செருவர் அப்படின்னா பகைவர். ஓகேங்களா? பகைவரும் உள்ளழிக்கல் ஆகாரம்னா பகைவராலுமே அழிக்க முடியாத ஒரு
அரண் அப்படின்னா கோட்டை மாதிரி இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அறிவு. ஓகேங்களா, இதுக்கு மீனிங் அதுதான். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளளிக்கல் ஆக அரண் அப்படின்னா நமக்கு துன்பம் வரக்கூடிய நேரத்துல நம்மள வந்து காக்கக்கூடிய கருவி எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அறிவு. பகைவர்னாலையுமே நம்மளால அந்த அழிக்க முடியாத வந்து ஒரு அரண் கோட்டை மாதிரி இருக்கக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அறிவு. ஓகேங்களா, இதுதான் அறிவற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளளிக்கல் ஆக அரண் அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஓகேங்களா, இந்த குறள் தான் அவருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது. ஓகேங்களா, அப்துல் கலாமுக்கு வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குறள் எதுன்னு சொல்லி கூட கேட்கலாம். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த குறள் கூட ஆப்ஷன்ல வைக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, அந்த நூல் வந்து அப்துல் கலாமுக்கு ரொம்ப பிடிச்ச நூலாமா. ஓகேங்களா, இப்ப இதுல நம்ம கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா எப்படி கேட்பாங்க, லிலியன் வாட்சன் எழுதிய நூல் எதுன்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா, என்ன அப்ப ஆன்சர் விளக்குகள் பல தந்த ஒளி, இல்லைன்னா இது நூல் கொடுத்துட்டு என்னுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். நெக்ஸ்ட் இந்த நூலை படிச்சப்பதான் அவருக்கு அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி இந்த மூணையுமே அவருக்கு கிடைச்சுதான். ஓகேங்களா, அப்ப விளக்குகள் பல தந்த ஒளி வந்து படிச்சப்ப அவருக்கு அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி இந்த மூன்றையும் பெற்றிருப்பாரு. ஓகேங்களா, இப்ப அந்த மூணையும் கொடுத்துட்டு கூட இந்த எந்த நூலை படிச்சது மூலமா இது பெற்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நெக்ஸ்ட் இந்த பேராகிராஃப்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருப்பாரு. அங்க வந்து போலியோனால பாதிச்சிருப்பாங்கல்ல அந்த குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 கிலோ, ஓகேங்களா, 3 கிலோ எடைக்கிற மாதிரி ஒரு செயற்கைக்காலை வந்து பொறுத்திட்டு நடந்திருப்பாங்க. ஆனா அப்ப அவர் வந்து என்ன யோசிச்சிருப்பாரு அப்படின்னா பாதுகாப்பு கருவி வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு கார்பன் இணை இருக்கும். அதை பயன்படுத்தி 300 கிராம் எடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயற்கைக்காலை வந்து உருவாக்கி கொடுத்திருப்பாரு. அதுதான் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளித்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, எப்படின்னு பாருங்க, 3 கிலோ இருக்கு, 3 கிலோ எங்க இருக்கு, 300 கேஜி எங்க இருக்குன்னு பாருங்க. 3 கிலோல வந்து அந்த செயற்கைக்கால் இருக்கும். ஓகேங்க, கால் இல்லாதவங்க அந்த செயற்கைக்காலை பொறுத்திருப்பாங்க. அது அவரு 300 கிராம்ல ஒரு கார்பன் நிலையை பாதுகாப்பு கருவியில பயன்படுத்தக்கூடிய ஒரு கார்பன் நிலையை வந்து பயன்படுத்தி 300 கிராமுக்கு செஞ்சு கொடுத்திருப்பாரு. எவ்வளவு ஈஸியா இருந்திருக்கும், அந்த தூக்கிட்டு நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும்ல. ஓகேங்களா, இப்ப 3 கேஜி இருந்ததா 300 கேஜிக்கு மாத்திருப்பாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சுதந்திர இந்தியாவுடைய வெற்றியாக நீங்க எதை கருதுறீங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டிருப்பாங்க. இது ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் மட்டும் விட்டுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடைஞ்சிருக்கும். ஏன்னா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகாலமா இருந்திருக்கும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கும். அதனாலதான் வந்து பசுமை புரட்சி இது எல்லாமே நடந்திருக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து அந்த உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பசுமை புரட்சி எல்லாமே நடந்திருக்கும். சாரி, ஓகே, உணவு உற்பத்தியில தண்ணீர் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தகவல் தொழில்நுட்ப துறையில வளர்ச்சி இருந்திருக்கும். ஓகேங்களா, இப்பெல்லாம் நமக்கு ஏஐ அளவுக்கெல்லாம் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னாலும் அது அந்த அப்ப இருந்தே இப்ப வந்து நம்ம போட்ட உழைப்பினாலதான். ஓகேங்களா, அந்த மாதிரி தகவல் தொழில்நுட்ப துறையிலையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் செயற்கைக்கோளை ஏவக்கூடிய திறன் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம செயற்கைக்கோள் அனுப்புனதே பாத்தீங்க அப்படின்னா வேற நாட்டோட இதுலதான் ராக்கெட்ல தான் அனுப்பிச்சிருப்போம். ஓகேங்களா, ஆனா இப்ப நம்மளோட நாட்டுலயே நம்ம அனுப்புறோம். அந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதுல முன்னணியில இருக்கும். அடுத்து நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நம்ம என்னென்ன அனுப்பியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு துறையை பொறுத்த வரைக்கும் அக்னி, பிருத்திவி அப்படிங்கிற ஏவுகணையை செலுத்தி வெற்றி பெற்றுள்ளோம். ஓகேங்களா, எந்தெந்த ஏவுகணையை செலுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அக்னி, பிருத்திவி அப்படிங்கிறது. ஓகேங்களா, புக்ல மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் டைம்ல இது ஃபுல்லா உட்காந்து நீங்க படிக்க வேணாம். ஓகேங்களா, ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருப்பாரு இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஓகே இதுல அவ்வளோக்கா எது இருக்காது. நெக்ஸ்ட் இதுல வந்து கடலுக்கடியில கூட போய் வந்து நம்ம வந்து தாவர உயிரினங்கள் இதுல இருந்து வந்து மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எய்ட்ஸ்க்கு கூட வந்து மருந்து இருக்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இது அப்போ சொன்னது. நெக்ஸ்ட் 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னப்ப அவர் 3 சிறப்பு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, ஒண்ணு நாலந்தா பல்கலைக்கழகத்துல ஓகே நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்கிற மாதிரியே நம்மளோட கல்வி முறை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இல்லாம 1000 வருஷத்துக்கு முன்னாடி நாலந்தா பல்கலைக்கழகம் ஒரு ஃபேமஸ். ஓகேங்களா, இந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் சீனால இருந்து யுவான் ஷுவாங் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தா படிச்சிருப்பாரு. ஓகேங்களா, இந்த பல்கலைக்கழகத்துல எல்லாம் வந்து படிச்சிருப்பாங்க சீனால இருந்து. அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு யூனிவர்சிட்டி இருந்திருக்கு. ஓகேங்களா, அந்த மாதிரி நம்மளோட கல்வி முறை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்திருக்கும். ஆனா நம்மளுடைய அனுப்பின செயற்கைக்கோள் வந்து சூரிய சக்தியை பெற்று நமக்கு அது வந்து அளிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும் அப்படிங்கிறது இந்த 3 பாயிண்ட்ஸை வந்து அவர் சொல்றாரு. ஓகேங்களா, ஜஸ்ட் இதை ரீட் விட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, 525 கிலோ எடையுள்ள ஒரு ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்புச்சு. ஓகேங்களா,
இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, எவ்வளவு கிலோ வந்து எடையக்கூடிய ஒரு ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்புச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆன்சர் 525 கிலோ. ஓகேங்களா? நம்ம நிலவுக்காக அனுப்பக்கூடிய செயற்கைக்கோள் பேர் என்னது? நிலவு ஆய்வுக்காக நம்ம அனுப்பக்கூடிய சேட்டலைட் நேம். ஜெயராணி. சூப்பர் சூப்பர் சூப்பர். சந்திராயன். ஓகேங்களா? நிலவு ஆய்வுக்காக அனுப்பக்கூடியது வந்து சந்திராயன். ஓகே, அப்ப மங்கள்யான் எதுக்கு? நம்ம இப்ப சந்திராயன் 1, 2, 3 அப்படி 3 ஸ்டேஜ் போயிருச்சு. ஓகேங்களா? சந்திராயன். மங்கள்யான் எதுக்காக? ஓகே, சூப்பர். மங்கள்யான் அப்படிங்கிறது செவ்வாய்க்கோள் ஆய்வுக்காக அனுப்பக்கூடியதுதான் மங்கள்யான். ஜஸ்ட் என்னென்ன நேம் எது இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. ஓகே, சந்திராயன் அப்படிங்கிறது நிலவாய்வு, மங்கள்யான் அப்படிங்கிறது செவ்வாய். ஓகே, இன்னொன்னு இது ஜஸ்ட் உங்களுக்கு நீங்க பாப்பீங்க. ஆதித்யா L1 அப்படிங்கிறது தமிழ் கிளாஸ்க்கு திடீர்னு நான் வந்து சேட்டலைட் எல்லாம் கொண்டுட்டு வந்துட்டேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தெரிஞ்சுப்போம். ஆதித்யா L1 அப்படிங்கிறது சூப்பர் சூப்பர் சூப்பர். சூரியன் ஆய்வு. ஓகேங்களா? அப்ப நம்ம இந்த இடத்துல 3 பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். சந்திராயன் அப்படிங்கிறது நிலவாய்வுக்கு, மங்கள்யான் அப்படிங்கிறது செவ்வாய்க்கு, ஆதித்யா L1 அப்படிங்கிறது சூரியன் ஆய்வுக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு அடிஷனலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, சூப்பர். ஓகே, அடுத்தது வந்து பாருங்க, 525 கிலோ எடையில வந்து ஒரு செயற்கைக்கோளை வந்து இந்தியா வந்து நிலவுக்கு அனுப்பியிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், அடுத்தடுத்த வருஷத்துல ஊர்திகளில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. இப்ப நம்ம அனுப்பியிருக்காங்களா நிலவுக்கெல்லாம் வந்து இப்ப போய் வந்து தங்குற மாதிரி எல்லாம் வந்து பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நியூஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? பாப்போம். ஓகே, நெக்ஸ்ட், இதுல வந்து ஜஸ்ட் சூரியனுக்கு வந்து சும்மா சொல்லியிருப்பாங்க. இது ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் விட்டுக்கலாம். இதுல இம்பார்ட்டன்ஸ் எது இருக்காது. ஓகேங்களா? சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதனால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. அவ்வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கக்கூடிய கருவிகள் கண்டறியலாம். அப்போது மனிதன் சூரியனை கூட சென்றடையலாம். அப்ப இந்த இடத்துல தான் என்னது, சூரியன் ஆய்வுக்கு தான் இப்ப என்ன அனுப்பியிருக்காங்க? ஆதித்யா L1 அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா? சூரியனுடைய ஆய்வு தான் ஆதித்யா L1. ஓகே, இதுல வந்து என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, நம்மளோட முதல் விஞ்ஞானி, உலகத்தினுடைய முதல் விஞ்ஞானி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கேள்வி கேட்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் தான் இந்த உலகத்தினுடைய முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா கேள்வி கேட்கறதன் மூலமா தான் ஒரு வந்து அறிவியல் கண்டுபிடிப்பு நிகழுது. அதனால குழந்தைகள் யாரெல்லாம் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்களோ, ஏன்னா அவங்கதான் வந்து விஞ்ஞானி. ஏன்னா அந்த கேள்வி மூலமா தான் அந்த கண்டுபிடிக்கிறதுக்கான ஆர்வம் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் சொல்லுவாங்க, குழந்தைகள் தான் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இதுல எது இருக்காது. கடைசியில அவர் சொல்லக்கூடிய வந்து ஒரு 2 வழிகள். ஓகேங்களா? வெற்றி அடையக்கூடிய வழி அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் வந்து ஒரு 2 வழி சொல்லியிருப்பாரு. ஒண்ணு, அறிவை வளர்க்கக்கூடிய அனைவருடைய பேச்சையும் கவனியுங்கள். 2வது, வியர்வை வியர்வை வியர்வை. ஓகேங்களா? இந்த வியர்வை வியர்வைன்னு கொடுத்துட்டு யாருன்னு கூட டப்புன்னு கேட்டலாம். யாருன்னு கேட்டாங்கன்னா அப்துல் கலாம். ஓகேங்களா? அடுத்தது அதே மாதிரி அறிவை வளர்க்கக்கூடிய அனைவருடைய பேச்சையும் கவனிங்க அப்படின்னு சொல்றது யாருன்னு கேட்டாங்கன்னா அப்துல் கலாம். ஓகேங்களா? அப்துல் கலாம் புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே, இந்த இடத்துல ஒரு கொஸ்டின். அப்துல் கலாமுடைய பர்த்டே. ஓகே, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். அப்துல் கலாமுடைய பர்த்டே. ஓகே, அப்துல் கலாமுடைய பர்த்டே அக்டோபர் 15. அவருடைய பர்த்டேவை நம்ம எந்த நாளா கொண்டாடுறோம்? ஸ்டூடெண்ட்ஸ் டே, மாணவர்கள் தினம். ஓகேங்களா? சூப்பர். அக்டோபர் 15 அப்துல் கலாமுடைய பர்த்டே. நம்ம அந்த நாளை மாணவர்கள் தினமா செலிப்ரேட் பண்றோம். ஓகே, சூப்பர். ஓகே, அப்துல் கலாம் குடியரசுத் தலைவரா இருந்திருப்பாருங்களா? எத்தனாவது குடியரசுத் தலைவர்?
அவருடைய பீரியட் எப்பன்னு சொல்ல முடியுமா? 11வது குடியரசுத் தலைவரா இருந்திருப்பாரு. அவர் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் குடியரசுத் தலைவரா இருந்திருப்பாரு? வாவ், சூப்பர் சாந்தி. அடுத்தது வந்து செந்துரை, அவங்களும் சூப்பர் சூப்பர் சூப்பர். 2002ல இருந்து 2007 வரைக்குமே அவர் வந்து 11வது குடியரசுத் தலைவரா இருந்திருப்பாரு. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்துல் கலாமை என்னன்னு அழைப்பாங்க? எனி கெஸ்? இல்ல தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஏவுகணை ரிலேட்டடா நான் கேக்குறேன். ஓகே ஓகே சூப்பர். ஏவுகணை நாயகன், தந்தை. மக்கள் கவிஞர் யாரு? ஓகே, அப்துல் கலாம் வந்து ஏவுகணை நாயகன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏவுகணை மனிதன் சொல்லுவாங்க. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர்? மக்கள் கவிஞர் யாரு அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் மக்கள் கவிஞர். ஓகேங்களா, இந்த இடத்துல சும்மா அடிஷனலா நம்ம தெரிஞ்சுப்போம். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர்தான் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர். ஓகே ஓகே. அப்ப ராமலிங்கர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஓகே, நம்ம கமெண்ட்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின் தெரிஞ்சுப்போம். ராமலிங்கர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ராமலிங்கனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? காந்திய கவிஞர் இல்ல நாமக்கல் கவிஞர்? என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராமலிங்கனார். ஓகேங்களா, கரெக்ட், சூப்பர். முதல் அரசவை கவிஞர் யாருன்னு கேட்டாலும் ராமலிங்கனார் தான். ஓகே ஓகே, நம்ம டாபிக் விட்டு வெளியே போயிட்டு இருக்கோம், நாங்க உள்ள போயிருவோம். ஓகே, இப்ப பார்த்த வரைக்கும் புரிஞ்சுதுங்க? எனி டவுட்ஸ்? நெக்ஸ்ட் இலக்கணத்துக்குள்ள என்டர் ஆகுறோம். ஓகே, இப்ப பார்த்த வரைக்கும் எல்லாம் கிளியருங்களா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் இலக்கணம் பார்க்கலாம். ஓகே, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். ஓகே, டாபிக்லயே நமக்கு என்ன தெரியுது? மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்து, இறுதியில வரக்கூடிய எழுத்து. இதை பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஓகேங்களா, மொழிக்கு முதல்ல என்னென்ன வரும், மொழிக்கு இறுதியில என்னென்ன வரும் அப்படிங்கறதுதான். ஓகேங்களா, இந்த இன்ட்ரடக்ஷன் இப்போ உங்களுக்கு சும்மா இன்ட்ரடக்ஷன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்ப நம்ம எழுத்துல வந்து எது ஃபர்ஸ்ட் வரணும்? அப்ப இப்ப காங்காச்சா இருக்கு. ஓகேங்களா, உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் 216 எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் பார்த்தோன்னா 247. இது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, அதுல எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முதல்ல வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இப்ப நான் வரிசை எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த நான் மட்டும்தான் முதல்ல வரும். இந்த நாளா வந்து ஃபர்ஸ்ட்ல வராது. ஓகேங்களா, அதுக்கு மீனிங் வராது. ஆனா பாத்தீங்கன்னா நன்றி தான். ஓகேங்களா, படிக்கும் போது நமக்கு நன்றின்னு தான் வரும். பட் இந்த எழுத்தெல்லாம் வந்து நமக்கு முதல்ல வராது. சரி, ஓகே, நம்ம இது தமிழ் லாங்குவேஜ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சோ அதனால நமக்கு தெரியும். அப்ப எது ஃபர்ஸ்ட் வரும், ஃபர்ஸ்ட் வராது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. அதுக்கு தான் இந்த இலக்கணம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் எது, மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் எது அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ப்போம் மொழி முதல் எழுத்துக்கள். ஓகேங்களா, மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் எது எது அப்படிங்கிறத இப்ப பாக்குறோம். ஓகே, நம்ம வழக்கம் போல நியூ பேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஓகே, நான் இப்ப எழுதிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள். ஓகேங்களா, மொழி முதல் எழுத்து அப்படின்னா என்னது? நம்ம ஒரு வேர்டு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதனோட முதல்ல வரக்கூடிய எழுத்து தான் மொழி முதல் எழுத்து அப்படிங்கிறது. ஓகேங்களா, இப்ப பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் மொத்தம் உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12 இருக்கு. அந்த 12 எழுத்துமே நமக்கு முதல்ல வரும். ஓகேங்களா, ஆள் இருந்து அவ் வரைக்கும் கூடிய 12 எழுத்துமே நமக்கு முதல் எழுத்து வரும். அதாவது இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப ஆண் எடுத்துட்டோம்னா அது, ஆண் எடுத்துட்டோம்னா ஆடு, ஈன்னு எடுத்துட்டோம்னா இலை. ஓகேங்களா, இந்த மாதிரி கடைசியில இப்ப நம்ம அவுக்கு கூட சொல்லலாம். அவுங்கும் போது என்னது? இப்ப நம்ம கூட பார்த்தோம் ஔடதம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, இல்ல ஔவையார். இந்த மாதிரி அப்படின்னா என்னது? உயிரெழுத்துக்கள் 12மே நமக்கு என்னது?
முதல் எழுத்தா வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க, கா, சா, தா, பா, நா, மா. ஓகேவா? நான் சொன்ன ஆர்டர்ல படிச்சுக்கங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். காசா, தாப்பா, நா, மா. ஓகேங்களா? ஜஸ்ட் இது சும்மா ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்றேன். சப்போஸ் மறந்துரும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? காச தாப்பா. ஓகேவா? நாம வெளியே போலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி. ஓகே, காச தாப்பா நாம. ஓகேவா? அந்த மாதிரி நாம வச்சுக்கோங்க. அதாவது காசு அமௌண்ட் தாப்பா அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? காச தாப்பா நாம வெளியே போலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அதான் காசா தாப்பா நாம அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதுல வரக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துமே. ஓகேங்களா? இது முதல்ல வரும். எல்லாமே வரும். ஓகேங்களா? எல்லாமே அப்படிங்கறது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கான்னு எடுத்துட்டீங்கன்னா கா, கா, கி அந்த மாதிரி கவ் வரைக்கும் வருங்களா? அது அதே மாதிரி சாவரிசை, தாவரிசை எல்லாமே வரும். ஓகேங்களா? ஃபுல்லா வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாமே வரதான் என்னது? ஓகே, ஒரு நிமிஷம் மாத்தி எடுத்தேன். ஓகே, இதுதான் எல்லாமே. ஆள்னு போட்டுனா அதுக்கு மீனிங் அதுதான். ஓகேங்களா? எல்லா வரிசையுமே வரும். ஓகேங்களா? எல்லா வரிசையுமே வரதான் இங்க ஆள்னு போட்டிருக்கேன். அப்ப அப்ப எல்லா வரிசையும் அப்படின்னா ஒரு சில வரிசை வராதா அப்படின்னு கேட்டா ஆமா. ஓகேங்களா? அதுல என்னென்ன அப்படின்னா ஞா, ஞா, யா, வா. ஓகேங்களா? இப்ப இத ஞாபகம் வச்சுக்கன்னா ஞா, ஞாவை எவன்டா கண்டுபிடிச்சது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஞா, ஞா, யா, வா அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப இந்த நாள்ல ஒரு சிலது மட்டும்தான் நமக்கு வரும். ஓகேங்களா? இப்ப ஞா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது படிக்க நமக்கு கஷ்டமா இருக்கும், மனப்பாடம் பண்ண கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நான் பொறுமையா சொல்றேன். ஓகேங்களா? இப்பவே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஞா இந்த வரிசையில ஞனம் அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டு தான் வரும். ஓகேங்களா? ஞாங்கிற வரிசையில ஞனம் அப்படிங்கிற ஒரே ஒரு எழுத்து மட்டும் தான் நமக்கு சொல்லோட முன்னாடி வரும். அதுக்குதான் எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. அங்கனம், அடுத்தது இங்கனம், எங்கனம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இது ஞனத்துக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகே, அடுத்தது என்ன பார்த்தோம்? ஞா வரிசை. ஓகேங்களா? இந்த ஞா வரிசையில வந்து பாத்தீங்கன்னா ஞா, ஞா, ஞே, ஞோ. ஓகேங்களா? மொத்தம் 4 வேர்ட்ல வரும். ஓகேங்களா? இந்த ஞா வந்து பாத்தீங்கன்னா ஞாலம்னு கூட வரலாம். ஓகேங்களா? ஞாக்கு எனக்கு தெரிஞ்ச வேர்ட்ல இதுல ஞாலம். ஓகேங்களா? இதுக்கு உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது வேர்டு தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகே, ஞானா ஞாலம் வரலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த 4 லெட்டர் மட்டும் வேர்டோட ஃபர்ஸ்ட்ல வரும். ஓகேங்களா? அடுத்தது என்ன இருக்கு? யா. யா வரிசையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஞால வந்து பாத்தீங்கன்னா 4ஆ. அடுத்தது யா வரிசையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 6. ஓகேங்களா? என்னென்ன வரும்? யா, யா, யு, யூ, யோ, யௌ. ஓகே, என்னது இது? மெசேஜ் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம். ஞாயிறு. அடுத்தது நெகிழி. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஏன் நான் வேர்டு வச்சு சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு வேர்டு வைக்கும்போது உங்களுக்கு அந்த லெட்டர் ஈஸி ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? இப்ப ஞாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாயிறு. இப்ப ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகிழி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? அப்ப நீங்க இந்த வேர்டு வச்சு படிக்கும் போது உங்களுக்கு அதை மனப்பாடம் பண்ண தேவையில்லை, ஈஸியா இருக்கும். இப்ப இதுக்கு பாருங்க, இது யாக்கு யகலம். இல்லைன்னா வேற ஏதாவது உங்களுக்கு ஈஸியான வேர்டு இருந்தா சொல்லுங்க. யானா யார், யூனா யுகம். இந்த யூக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? யோனா இது யோகம், இல்லைன்னா யோகா. ஓகே, யாக்கை. ஓகே, சூப்பர். யூதர், யூதர், யூகம். யூகம் சூப்பரா இருக்கு. யூகம், யோக்கு யோகி. ஓகே, இந்த யவுக்கு ஏதாவது யாராவது தெரியுமா? ஆக்சுவலி நான் யோசிச்சுட்டு வரல, இப்ப வந்து நான் யோசிச்சேன். இல்லைன்னா முன்னாடி நான் ப்ரிப்பேர் கூட பண்ணிட்டு இருந்தேன். யா, யூ யுத்தம். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய வேர்டு ஞாபகம் வச்சு இந்த யா வரிசையை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஞாக்கு இங்க ஞம்மலி ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஓகே, யவனம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேங்களா? இப்ப யா வரிசை 6 நமக்கு ஈஸி. ஓகேங்களா? அந்த வேர்டுல வரத வச்சு நமக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? வா. வா வரிசையில நமக்கு எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8. ஓகேங்களா? என்னென்னது? வா,
வா வி வி வே வே வை இது வரைக்கும் லைனா தான் வரும். அ ஆ இ உ உ ஓகேவா? அதை வச்சுட்டு அது கடைசியில் ஐ மாதிரி ஓகேங்களா? வவ்வா விவ்வி வெவ்வே வை ஓகேங்களா? அடுத்தது என்னது? வௌ. மொத்தம் 8 எழுத்துக்கள் ஓகேங்களா? இங்க பாருங்க, ஞால 1, இந்த ஞால 4, யால 6, வால 8 ஓகேங்களா? மொத்தம் 8 எழுத்துக்கள் இருக்கு ஓகேங்களா? இது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா? இது எல்லாமே என்னது? மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் ஓகேங்களா? அப்ப மொழிக்கு முதலில் எழுத்து எது எது வரும்னு சொல்லி ஞாபகம் இருக்குங்களா? ஓகே தானே? ஓகே, நெக்ஸ்ட் மொழிக்கு முதலில் வராதது. இப்ப நமக்கு மொழிக்கு முதல்ல எது எது வரும்னு சொல்லி பாத்துட்டோமா? அப்ப நமக்கு இதுல பார்க்காதது எது எதோ அதெல்லாம் தான் மொழிக்கு முதல்ல வராது. ஓகே, புரியுதுங்களா? மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். இப்ப நம்ம பார்த்தது போக பேலன்ஸ் என்னென்ன இருக்கு? உயிரெழுத்து பார்த்தாச்சு. அப்ப நமக்கு அதுக்கு ஆப்போசிட் அப்படியே என்ன வரும்? மெய்யெழுத்து. அப்போ மெய்யெழுத்து என்னது? நமக்கு மொழிக்கு முதல்ல வராது ஓகேங்களா? அப்ப அங்க மேல உயிரெழுத்து பார்த்துட்டோம். அப்ப இங்க என்னது? மெய்யெழுத்து வரும். அப்ப மெய்யெழுத்து. ஏன்னா நமக்கு புள்ளி வச்சு ஏதாவது வேர்டு ஸ்டார்ட் ஆகுமா? வாய்ப்பே இல்ல ஓகேங்களா? புள்ளி வச்சு ஏதாவது வேர்டு ஸ்டார்ட் ஆகுதா? இல்ல ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு மொழிக்கு முதல்ல மெய்யெழுத்து வராது. நெக்ஸ்ட் இப்போ இங்க வந்து பாருங்க, இதுல என்ன காங்கா சாஞ்சா இது பாத்துட்டோமா? அப்ப மொத்தம் நமக்கு எத்தனை? 18 இருக்கும்ல. அதுல பேலன்ஸ் என்னென்ன இருக்கு? இதை தவிர டா நா ரா லா லா ரா நா ஓகேங்களா? இது எல்லாமே என்னது? இதுல கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாம் மொழிக்கு முதல்ல வராது ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் இது போக மத்தது எல்லாமே இது மேல நம்ம பார்த்துட்டோம். பிளஸ் இந்த ஞா யாவால இங்க 1 4 6 8 இதனோட வரிசை மட்டும் தானே வரும். இது போக பேலன்ஸ் இருக்குங்களா? இந்த ஞால இப்ப ஞாக்கு அடுத்தது இந்த ஞா, அடுத்தது ஞி, இதெல்லாம் வரும்ல. இதெல்லாமே என்னது? மொழிக்கு முதல்ல வராது. முதல்ல வராது ஓகேங்களா? அதே மாதிரி இங்க 4 தான் நம்ம பார்த்திருக்கோம் ஓகேங்களா? அது போக நமக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்கும்ல. அதே மாதிரி யாக்கு பேலன்ஸ் இருக்கும், வாக்கு பேலன்ஸ் இருக்கும்ல. அது போக இருக்கக்கூடிய மத்த எதுவுமே நமக்கு வராது. அந்த ஞா ஞா யா வாழ இருக்கக்கூடிய அந்த முதல்ல வருது இல்ல, அது போகக்கூடிய மத்த எழுத்து எதுவுமே வந்து நமக்கு வராது ஓகேங்களா? இதுதான் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, கிளியருங்களா? மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள், மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். ஓகேங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் மொழிக்கு இறுதி எழுத்துக்கள். இப்ப முதல் பார்த்தாச்சு. அடுத்தது என்னது? இறுதி. இறுதினா என்னது? கடைசியில என்ன எழுத்தெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்றதா மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஓகேங்களா? மொழி இப்போ நம்ம நார்மலா ஒரு வேர்டு எடுத்துப்போம் ஓகேங்களா? நார்மலா ஒரு வேர்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த வேர்டினுடைய கடைசி எழுத்து என்னவாகுது? இப்ப எதுவுமே இல்லை. இப்ப இந்த எழுத்துங்கிற வேர்டு எடுத்துக்கோங்க. இதுல லாஸ்ட் எழுத்து என்னவாகுது? தூ. தூவது நமக்கு என்னது? உயிர்மை எழுத்தா? அப்போ உயிர்மை எழுத்து எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மொழி இறுதியில வரும் ஓகேங்களா? உயிர்மை எழுத்து மொழியினுடைய இறுதியில வரும் அப்படிங்கிறது ஓகேங்களா? நெக்ஸ்ட் மெய்யெழுத்து பார்த்தோமா? இப்ப வந்து உயிரெழுத்துக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயாச்சும் உயிரெழுத்துக்கள் கடைசியில நமக்கு இறுதியில வருதா? சோ மொழி இறுதியில வந்து நமக்கு வராது. சோ அது வந்து இறுதியில வராத எழுத்துக்கள்ல வந்துடும். ஃபர்ஸ்ட் உயிர்மை எழுத்துக்கள் தான் வரும். நெக்ஸ்ட் மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 17 எழுத்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா? இதை நீங்க எப்படி படிச்சுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யரல வளல ஓகேங்களா? இந்த நமக்கு இந்த 6 என்னது? யரல வளல இந்த 6 என்னது? வல்லினம் மெல்லினம் இடையினம். இதுல எது யரல வளல அப்படிங்கிறது? விட்டுக்கு தனியா எழுதிட்டா. ஞஞன நமனங்குது. ஓகே, இதுல இந்த மெய்யெழுத்துக்கள் எது எது வந்து மட்டும் இறுதியில வரும்னு சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நான் இதை எழுதியிருக்கேன். இதுல இங்க பாருங்க, ஞஞன நமன அப்படிங்கிறது நமக்கு என்னது? மெல்லினம் ஓகேங்களா? அதுல இந்த கா ஓகேங்களா? கா மட்டும் விட்டுருங்க. அதை தவிர்த்து மத்த இருக்கிறது எல்லாமே. அடுத்தது யரல வளல எல்லாமே.
எரள வளலங்கிறது என்னது மெல்லினம். ஓகேங்களா? அப்போ இந்த ஞா வந்து வராது. ஓகே சரி சாரி கா வந்து வராது. ஓகேங்களா? அப்ப இது மொத்தம் 11 எழுத்து வச்சா அது புக்ல வந்து ஆர்டர் வைஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க இப்படி படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இடையினத்துல வரக்கூடியது பிளஸ் மெல்லினத்துல வரக்கூடியது இல்ல, அதெல்லாம் கா மட்டும் வராது அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து என்னது மொழி இறுதியில வரக்கூடிய எழுத்துக்கள். இதுலயே இறுதியாகாத எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது தவிர இருக்கக்கூடிய மற்ற எழுத்துக்கள் எதுவுமே இறுதியாகாத எழுத்துக்கள். ஓகேங்களா? இப்ப நாங்க மேல நம்ம என்ன பார்க்கல, உயிரெழுத்து பார்க்கல. சோ அப்ப உயிரெழுத்து நமக்கு இறுதியில வராது. ஓகேங்களா? அடுத்தது அது வந்து அளபடையில தான் வரும். நம்ம ஆக்சுவலி இணையெழுத்து பார்க்கும்போது பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப வந்து அளபடை அப்படிங்கும் போது நமக்கு உப்பு வைக்கிறாங்க அப்படின்னா உப்போ உப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓ அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி கடைசியில அளபடை வரும்போது மட்டும் தான் நமக்கு உயிரெழுத்துக்கள் வரும். சோ ஒரு வேர்ட்ல உயிரெழுத்து நமக்கு கடைசியில வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தும் நமக்கு லாஸ்ட்ல எண்டிங்ல வராது. அடுத்தது இப்போ இது போக ஓகேங்களா, இங்க முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் பார்த்தோம்ல இங்க 11. இது போக பேலன்ஸ் என்னென்ன இருக்கு? ஆக்சுவலி இதெல்லாம் மெய்யெழுத்துக்கள். ஓகேங்களா? புள்ளி வச்சுக்கோங்க மேல. ஓகே இது போக நமக்கு என்னது வல்லினம் கசட தபர. ஏன்னா நம்ம மேல மெல்லினம் இடையினம் பார்த்தாச்சு. அப்ப கசட தபர அப்புறம் கா ஒண்ணு பார்த்தோம். ஓகேங்களா? இது எல்லாம் தான் என்னது மொழியினுடைய இறுதியில வராத எழுத்துக்கள். ஓகேங்களா? இறுதியில வராத எழுத்துக்கள். அடுத்தது இப்ப இது போக பேலன்ஸ் இன்னும் என்னென்ன இருக்கு அப்படின்னா உயிர்மை எழுத்துல கா பார்த்தங்கள, அந்த உயிர்மை எழுத்துல கானுடைய வரிசை எதுவுமே வராது. ஓகேங்களா? வரிசை எதுவுமே வந்து கடைசியில வராது. முதல்ல எப்படி நம்ம அந்த ஒண்ணு மட்டும் தான் பார்த்தோம், மத்ததெல்லாம் வராதுன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரிதான் இடையில வந்து நம்ம பார்க்க வராது. ஓகேங்களா? நம்ம உங்க உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே இங்க வரும்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த உயிர்மை எழுத்துல எது எது வராதுன்னு சொல்றாங்க. கா வரிசை எதுவுமே வந்து வராது. அதே மாதிரி எகர வரிசை. ஓகேங்களா? எகர வரிசைனா என்ன? ஏ. ஓகேங்களா? இப்ப இக்கு இக்கு கூட ஏ சேர்த்தோம்னா அதான் வந்து கே அப்படிங்கிறது. அதே மாதிரி சா கூட ஏ சேர்த்தோம்னா இச்சு கூட ஏ சேர்த்தோம்னா சே. அந்த மாதிரி எகர வரிசை. ஓகேங்களா? எகர வரிசையில கேல இருந்து நே வரைக்கும். ஓகேங்களா? கே டு நே வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த எழுத்துமே கடைசியில வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒகர வரிசை. ஓகேங்களா? ஓவோட சேர்த்ததுல ஒகர வரிசையில நோ மட்டும்தான் வரும். ஓகேங்களா? நோ மட்டும்தான் வரும், மற்றது எதுவுமே வராது. ஏன் அப்படின்னா நோ அப்படிங்கிறது ஓர் எழுத்து ஒரு மொழி, மற்றது எதுவுமே என்னது வராது. ஓகேங்களா? ஓகே ஒரு நிமிஷம் பேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே இப்ப உயிர்மை எழுத்துல கா வரிசையில அந்த எதுவுமே வராது. எகர வரிசையில கேல இருந்து நே வரைக்கும் எதுவுமே வராது. ஒகர வரிசையில நோ மட்டும்தான் வரும், மற்றது எதுவுமே வராது. ஓகேங்களா? ஏன்னா நோ அப்படிங்கிறது ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓகேங்களா? நோக்கு மீனிங் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா துன்பம். ஓகே நோ வந்து ஒரு எழுத்து ஒரு மொழி, அதுக்கு மீனிங் துன்பம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அவ்வளவுதான். இதுதான் வந்து இறுதியாகாத எழுத்துக்கள். ஓகே இப்ப முதல்ல பார்த்தாச்சு, கடைசியில என்னென்ன வரும்னு பார்த்தாச்சு. அப்ப இடையில என்னென்ன வரும்? ஓகேங்களா? இப்ப சொல்லனோட ஒரு இடையில வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் எல்லாம் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடையில தான் வரும். ஓகேங்களா? மெய்யெழுத்து மொத்தம் 18 இருக்குது, அந்த 18மே இடையில வரும். இப்ப எக்ஸாம்பிள் பக்கம், அப்ப இக்குங்கிறது எங்க இருக்குது இடையில இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி. நெக்ஸ்ட் உயிர்மெய் எழுத்துக்கள் இடையில வரும். உயிர்மெய் எழுத்துங்கிறது இடையில வரும். ஓகேங்களா? இங்க பாருங்க கா அப்படிங்கிறது ஒரு உயிர்மெய் எழுத்து, சோ அதுவுமே இடையில வந்திருக்கு. ஓகேங்களா? இம்ம அப்படிங்கிற மெய் எழுத்து வந்து பாருங்க நம்ம இறுதியில பார்த்தோம்னா ஞங்கன நம்மன அப்படிங்கிறதுல சோ அந்த இம்மு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஆயுத எழுத்துமே நமக்கு இடையில தான் வரும். எக்ஸாம்பிள் அக்து எக்து அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆயுத எழுத்துமே நமக்கு என்னது இடையில வரும். ஓகேங்களா? இப்ப புரிஞ்சுதுங்களா? முதல் எது இடையில எது இறுதியில எது எது வரும் அப்படிங்கிறது புரிஞ்சுதுங்களா? எனி டவுட் இதுல? அப்ப புக் மட்டும் நீங்க ஒரு டைம் பாத்துக்கிறீங்களா? இதுல பாத்துட்டு டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுங்க. புக்ல இருக்கிறதா நான் ஹேண்ட் ரிட்டன்ல எழுதி காட்டியிருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க, நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே இதுல வந்து இப்ப இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்?
ஓகே, இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ராமன் விளைவு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது ஒரு டைம் படிச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா, ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? ராமன். சசிவி ராமன் தான் ஃபர்ஸ்ட் ராமன் விளைவை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேங்களா, ஓகே. அவர் வந்து நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி. சூப்பர். கடல் நீர் ஏன் நீல நிறமா காட்சியளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா, இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், மறக்காம படிச்சிருங்க. ஓகேங்களா, இவர் 1928 பிப்ரவரி 28 தான் ராமன் விளைவு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்காக அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்றிருப்பாரு. பிப்ரவரி 28ஆம் நாள தேசிய அறிவியல் நாளா கொண்டாடுவாங்க. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் இதுல எது இருக்காது, நீ கீழே பாருங்க. பிறமொழி சொல்ல வந்து தமிழ் சொல்லா மாத்திடுங்க. கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் கணினி. ஓகே, மடிக்கணினியும் ஒரு கணினி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் காலிங் பெல் அழுத்தினான். காலிங் பெல் அப்படிங்கிறதுக்கு சூப்பர். காலிங் பெல் அப்படிங்கிறதுக்கு அழைப்பு மணி. ஓகே, நெக்ஸ்ட் மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர். மிஷின் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் சூப்பர், எந்திரம் இல்லைன்னா இயந்திரம். நெக்ஸ்ட் இன்று பல்வேறு துறைகளில் ரோபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ரோபோ அப்படிங்கிறது சூப்பர் சூப்பர், எந்திர மனிதன். ரோபோ அப்படிங்கிறது எந்திர மனிதன். ஓகே ஓகே, இதுல எல்லாம் மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து என்னது வரும்? விண்கலம். இதுக்கு மருத்துவம். இது அறிவியல். இது கணினி. இதுக்கு வந்து என்னது? எல்லாம். இதுக்கு அழைப்பு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேங்களா, ஓகே, இதுல அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் இதுல வேற இந்த இது கொஸ்டின் சொல்லுங்க. அப்துல் கலாமின் சுயசரிதை. அப்துல் கலாமுடைய சுயசரிதை நூல். சூப்பர் சூப்பர். ஓகே, அப்துல் கலாமோட சுயசரிதை அக்னி சிறகுகள். அப்துல் கலாமுடைய வேற நூல் பேர் எல்லாம் தெரியுமா? இந்தியா 2020 அப்படிங்கறதும் அவருடைய நூல் தான். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சிந்தித்து செயல்படும் தானியங்கி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்க. சிந்தித்து செயல்படும் தானியங்கி. எந்திர மனிதன். ஓகேங்களா, சிந்தித்து செயல்படக்கூடிய தானியங்கி எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எந்திர மனிதன். ஓகே, எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு? சூப்பர், சவுதி அரேபியா. ஓகே, ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல்? ஓகே, சூப்பர் சூப்பர், ஆய்வு. ஓகே, சூப்பர் சூப்பர், ஆய்வு. ஓகே, அடுத்தது சதுரங்க டேஸில் டீப் ப்ளூ வெற்றி பெற்றது. சதுரங்க போட்டியில் டீப் ப்ளூ வெற்றி பெற்றது. ஓகே, மருந்து என்னும் பொருள் தரும் சொல்? ஓகே, டீப் ப்ளூ வந்து 1997 தான் வெற்றி பெற்றிருக்கும். ஓகே, சூப்பர். மருந்து அப்படிங்கிறதுக்கு மீனிங்? ஔடதம். ஓகே, ரோபோ என்னும் சொல்லின் பொருள்? அந்த பேரை எப்ப யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க?
ஓகே, அதுக்கு ரோபோங்கிறதுக்கு மீனிங் அடிமை. அந்த நேம் யாரு எப்ப அது ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. சூப்பர் சூப்பர். காரல் கபேக். எப்போ? சூப்பர், 1920. ஓகே, நெக்ஸ்ட் அகரவரிசையில் அமையும் இலக்கியம். அகரவரிசையில் அமையும் இலக்கியம் ஆத்திச்சூடி. நெக்ஸ்ட் புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் பெற்ற எந்திர மனிதன். அந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புதுமைகளின் வெற்றியாளர். ஓகேங்களா, யாருக்கு கொடுத்திருப்பாங்க? சோஃபியா. ஓகே, இந்தியா செலுத்திய ஏவுகணை. சூப்பர், அக்னி பிருத்திவி ரெண்டுமே அனுப்பியிருப்பாங்க. ஓகே, தானாக செயல்படும் எந்திரம். சூப்பர் சூப்பர், தானாக செயல்படும் எந்திரம் தானியங்கி. ஓகே, அப்துல் கலாம் வகித்த டேஸ் குடியரசுத் தலைவர். பதினொன்னா? இங்க நமக்கு பாக்ஸ்ல இங்க பாருங்க 3 பாக்ஸ் தான் இருக்கு. அப்ப 3 பாக்ஸ்ல வர மாதிரி சொல்லணும். ஓகேங்களா, சூப்பர். பதவி, அப்துல் கலாம் வகித்த பதவி. புக்ல மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்துல் கலாம் வகித்த பதவி தான் இங்க வரும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சொல்லு கலை சொல்லு. ஓகே, கலை சொல் பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்னது? செயற்கை நுண்ணறிவு. ஓகேங்களா, செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, அதான் ஏஐன்னு சொல்றது. செயற்கைக்கோள் அப்படிங்கிறது சேட்டலைட். நெக்ஸ்ட் மீத்திறன் கணினி அப்படிங்கிறது சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவு அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா, எனி டவுட்? கிளியருங்களா? ஓகே, இருங்க, மைக் நான் எனேபிள் பண்றேன். ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, கிளாஸ் ஓவர். ஓகே, டவுட் இருக்கீங்க மட்டும் வெயிட் பண்ணுங்க. கிளாஸ் ஓவர். ஸ்லிப் டெஸ்ட் நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். மறக்காம ஸ்லிப் டெஸ்ட் எழுதிருங்க. ஓகேங்களா, கிளாஸ் புரியுதுங்களா? கிளியருங்களா எல்லாமே? ஓகே, இருங்க, ரெக்கார்ட் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு மைக் இப்போ ஆன் பண்றேன். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ.